கவிக்கோ அவர்கள் மிக முறையாக மிகச் சிறப்பாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த ஆவணப்படத்தை நாம் பார்த்திருக்கிறோம் என்கிற மன நிகழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சி கவிதை உறவு தொடங்குகிறது. முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்க வருகை தந்திருக்கிற பத்மபூஷன் விருது பெற்றிருக்கிற நமது அன்பிற்குரிய இலக்கிய பரவலர் டாக்டர் நல்லி குப்புசாமி ஐயா அவர்களை உங்களுக்கு கைத்தட்டலோடு மேடைக்கு இந்த ஆவணப்படத்தை மிகச் சிறப்பாக இயக்கி இருக்கிற இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்களை உங்களுக்கு கைத்தட்டலோடு நிகழ்ச்சி இந்த ஆவணப்படத்தை தயாரித்திருக்கிற இந்த அரங்கத்தினுடைய உரிமையாளர் அன்புக்குரிய சிங்கப்பூர் முஸ்தபா அண்ணன் அவர்களை உங்களுக்கு கைத்தட்டலும். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மையமாக இருந்து எடுத்துச் செல்கிற கவிதை உறவினுடைய நிறுவனர் கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை உதவி செய்வோம். நீங்க உட்காருங்க மையமா. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கிற எனது அன்பிற்குரிய எழுத்தாளர் அமுதா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா இருக்காங்க. இந்த ஆவணப்படம் குறித்த கருத்துக்களை வழங்க இருக்கிற அன்பிற்குரிய கவிஞர் மு முருகேஷ் அவர்களை சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிற அன்புக்குரிய மு முருகேஷ் அவர்களையும் கைத்தட்டலோடு மேடைக்கு அழைத்துக் கொடுக்கிறோம். நமது அன்புக்குரிய கவிஞர் சுபா அருணாச்சலம் அவர்கள் 2 நாட்கள் முன்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். அதற்கான கைத்தட்டலோடு தந்து முனைவர் பட்டம் பெற்றதற்கு பிறகு அவர் பங்கேற்கிற முதல் நிகழ்வு சுபா அருணாச்சலம் மேடைக்கு அழைக்கிறோம். முதலில் கேட்டேன். இந்த ஆவணப்படத்திற்கு இசையம் எடுத்திருக்கிற மட்டுமல்லாமல் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய பாடல்களை அவர் வாழ்காலத்திலேயே அவருடைய விழாவின் போது இசையமைத்து தந்திருக்கிற பெருமைக்குரிய தமிழ் உணர்வு மிக்க இசையமைப்பாளர் அண்ணன் தாஜுனூர் அவர்களை உங்களது கைத்தட்டலோடு மேடைக்கு அழைத்துக் கொள்கிறேன். சிறந்த ஒளிப்பதிவாளர் சி.ஜே. ராஜ்குமார் அண்ணன் அவர்கள் தான் இந்த படத்திற்கும் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சி.ஜே. ராஜ்குமார் அவர்களை உங்களது கைத்தட்டலோடு மேடைக்கு அழைத்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்க இருக்கிற மதியழகன் அவர்களையும் நன்றியுரை வழங்க இருக்கிற ஆதிரா முல்லை அவங்க இருக்காங்களா? மதியழகன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற திருக்குறளோடு இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்துக்காக நாம் எழுந்திருப்போம். இணைந்து போனோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் பலனமென திகழ்வரத கண்டமிழில் தெற்கலமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தற்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அணித்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது வரவேற்பதற்காக நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதை வரவேற்பதற்காக கவிதை உறவினுடைய ஒருங்கிணைப்பாளரும் புலவரும் ஆகிய மதியழகன் ஐயா அவர்கள் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறார். அவர் இப்போது அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதை வரவேற்பதற்காக வருகிறார். அன்னை தமிழை அழகு பெருநிலவே உன்னை நான் வணங்குகின்றேன் உயர் தமிழே நீ வாழ்க்கை என அன்னை தமிழை போற்றி மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களையும் அரங்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை ஆளுமைகளையும் வணங்கி மகிழ்வதிலே பெருமகிழ்ச்சியும் பேருவகையும் அடைகின்றேன். இந்த ஒரு நிகழ்வு
கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய ஆவணப்பட வெளியீட்டு விழா மாட மாளிகையிலும் கூட கோபுரத்திலும் அரண்மனையிலும் பாண்டித்யம் பெற்றவர்களிடம் மட்டுமே மண்டியிட்டு கிடந்த தமிழ் மொழியை பாமர மக்களுடைய மொழியாக ஆக்கியவன் மகாகவி பாரதி. அவன்தான் முதலாக வசன கவிதையை தொடங்கி வைத்தவன். அவனை தொடர்ந்து சற்று எளிமையாக பாரதிதாசன், சுரதா, வாணிதாசன், முடியரசன் போன்றவர்களெல்லாம் மரபு வழியிலேயே அதனை எளிமையாக ஆக்கி தந்தார்கள். ஆனால் அதை இன்னும் எளிமையாக்கி பாமர மக்களிடமும் படித்தவர்களிடமும் மற்றவர்களிடம் கொண்டு சேர்த்த மிகப்பெரிய ஆளுமை என்றால் அது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களையே சாரும். அவருடைய கவிதைகளிலே இப்பொழுதெல்லாம் 3 வரி எழுதினாலே அது ஹைக்கூ கவிதை என்று பலர் மார்த்தட்டிக் கொண்டிருக்கிறார்கள். 3 வரி எழுதினால் அது ஹைக்கூ கவிதை அல்ல. அந்த கவிதைக்குள்ளே ஒன்று இருக்க வேண்டும், நம்மை சிந்திக்க வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட அங்கதங்களையும் முரண்களையும் தொன்மங்களையும் குறியீடுகளையும் படிமங்களையும் தன்னுடைய கவிதைக்குள்ளே வைத்து அதனை மற்றவரெல்லாம் ரசிக்கும்படியாக கொண்டு சென்றவர் தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். நாங்கள் எல்லாம் 70களிலே கல்லூரிகளிலே படிக்கின்ற பொழுது இந்த பொது கவிதை அப்பொழுதுதான் அறிமுகமானது. கவிக்கோ அவர்களை தொடர்ந்து நா. காமராசன், மு. மேத்தா, மீரா இவர்களெல்லாம் அவர்களை தொடர்ந்து இந்த கவிதைகளை கொண்டு சென்றவர்கள். அத்தகைய கவிக்கோ அவர்களுடைய ஒரு கவிதை எனக்கு மிகவும் பிடித்த கவிதை. இது எனக்கு மட்டும் பிடித்த கவிதை அல்ல, கலைஞர் அவர்களுக்கும் பிடித்த கவிதை. சிலாகித்து சொல்வார், இந்த நாட்டில் இன்னொன்று, அரசு ஊழியர்களே அஞ்சு லஞ்சம் வாங்கும் அரசு ஊழியர்களே அஞ்சு லஞ்சம் வாங்கும் அரசு ஊழியர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இனிமேல் அஞ்சாமல் வாங்குங்கள், சட்டமே அனுமதிக்கிறது. ஆனால் எச்சரிக்கை, 20% மேல் போகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 20% மேல் போகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படியே போனாலும் கவலை இல்லை, நீங்கள் தப்பாக சம்பாதித்த பணமே உங்களை வெளியே கொண்டு வந்துவிடும். தப்பே உள்ளே தள்ளும், தப்பே வெளியே கொண்டு வந்துவிடும். இதுதான் இந்த நாட்டின் நீதி. தர்மம் வென்றது என்கிறார்கள், அதர்மம் அல்லவா வென்றிருக்கிறது என்று இந்த கவிதையை கலைஞர் அவர்கள் சாகித்து சொன்னார்கள். இதே கவிதையுடைய சாரத்தை நம்முடைய கலைமாமணி ஏர்வாடி அவர்கள் மிக சிறப்பாக ஒரு 2 வரியிலே சொல்லியிருக்கிறார். அந்த கவிதையும் எனக்கு இதை படித்தவுடன் அவருடைய ஐயா அவர்களுடைய கவிதை எனக்கு நினைவுக்கு வந்தது. இந்த நாட்டிலே பணத்தாலே அடிக்கலாம், மாட்டிக்கொண்டால் பணத்தாலே அடிக்கலாம். இந்த நாட்டிலே பணத்தாலே அடிக்கலாம், மாட்டிக்கொண்டால் பணத்தாலே அடிக்கலாம். இதைத்தான் அவர்கள் ரொம்ப அழகா அரசர்கள் இந்த நாட்டில் தர்மம் வென்றது என்கிறார்கள், அதர்மம் அல்லவா வென்று விட்டது என்று. இன்னொரு கவிதை எனக்கு மிகவும் பிடித்த கவிதை. இந்த நாட்டில் நடிப்பவர்கள் தான் தலைவராகிறார்கள் அல்லது தலைவர்களாக இருப்பவர்கள் நடிக்கிறார்கள். இந்த நாட்டில் நடிப்பவர்கள் தான் தலைவர்கள் ஆகிறார்கள் அல்லது தலைவர்களாக இருப்பவர்கள் தான் நடிக்கிறார்கள். தமிழா, விழித்துக்கொள், இல்லை என்றால் வெள்ளித்திரைக்கென்று உன் வேட்டியை உருவி கொண்டு சென்று விடுவார்கள். இந்த கவிதையை படிக்கும் போது கூட ஐயா அவருடைய அண்மையில் ஒரு கவிதை, அது மிகவும் வைரலாக இருந்தது. நடிகர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள், இனிமேல் தான் நன்றாக நடிக்க வேண்டும் என்று ஏர்வாடி அவர்கள் எழுதிய அந்த கவிதை எனக்கு நினைவுக்கு வந்தது. இப்படியாக இந்த கவிதையை கொண்டு சென்றதில் மிகப்பெரிய ஆளுமை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள். இந்த விழாவிற்கு, இந்த அவருடைய ஆவணப்பட வெளியீட்டு விழாவுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய 19 விருது பெற இருக்கக்கூடிய நம்முடைய புரவலர், இலக்கிய புரவலர் நெல்லி ஐயா அவர்களை இந்த கவிதை ஒரு சார்பாக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல இந்த ஆவணப்படத்தை தயாரித்தவர் நம்முடைய பிருந்தா சாரதி ஐயா இயக்கியவர். ரொம்ப அற்புதமா இருந்தது.
ஏன்னா லிங்கசாமியோ அவர்கள்லாம் சேர்ந்துருக்கும் போது ஒவ்வொன்றும் எவ்வளவு நுட்பமாக அதில் எடுத்திருக்காங்க. எல்லா அவரோடு சக ஆளுமை அவரோடு பயணித்த அத்துணை பேரையும் அவர்கள் எடுத்து ஒவ்வொரு துளியாக போட்டு அதை ரொம்ப அற்புதமாக அதை வந்து எடிட் செய்து போட்டிருக்காங்க. அவருடைய குரல் அப்படியே கம்பீரமான அந்த பிருந்தாசாரோட குரல் அப்படியே கேட்கும் போதெல்லாம் அப்படியே அவ்வளவு தெளிவாக நுட்பமாக இருந்தது. ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா பிருந்தாசாரதி அவர்களை கவிதை உறவு சார்பாக வரவேற்கின்றதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல் இந்த அரங்கத்துடைய உரிமையாளர், இந்த ஆவண படத்தை தயாரித்தவர் சிங்கப்பூர் முஸ்தபா அவர்கள். ஏன்னா எங்களுக்கூட கவிதைவரோட ரொம்ப தொடர்புடையவர். ஒவ்வொரு கவிதைவர நிகழ்வுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆதரவு இருக்கக்கூடிய சிங்கப்பூர் முஸ்தபா அவர்கள் இந்த நிகழ்வுக்கு இப்பொழுது வந்து தலைமை நிகழ்ச்சியை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களை வருக வருக என்ற வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல் இந்த நிகழ்வுக்கு தலைமையை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பாசத்துக்குரிய எழுத்தாளர், கல்வியாளர், தமிழ் செம்மல் விருது பெற்றிருக்கக்கூடிய அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களையும் விழாக்குழு சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய பேராசிரியர் தமிழியலன் ஐயா அவர்கள், அண்ணா பல்கலைக்கழகத்துடைய கௌரவ பேராசிரியர், 24 மணி நேரம் இணையத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக புரஸ்கார் விருது பெற்ற கலைஞர் முருகேஷ் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்தது முனைவர் பட்டம் அண்மையிலே பெற்ற சுபா அருணாச்சலம் அவர்கள் இங்கே இருக்காங்க. அவர்கள் கருத்துரை வழங்க வந்திருக்கிறார்கள். அவர்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே இந்த இசையமைப்பாளராக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் ராஜு, அடுத்தது ஒளிப்பதிவாளர்கள் வந்திருக்கக்கூடிய அவர்களை வரவேற்பதில் எல்லாவற்றுக்கும் மேலாக கவிதை ஒருவருடைய, ஏன்னா அவரை நாம் விட்டுட்டோம்னாக்கா ஏன்னா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறோம் கலைவாமணி ஏர்வாடி ஐயா அவர்கள், தமிழக அரசுடைய வேதிய விருது கலைவாமணி பாரதிதாசன் விருதை பெற்ற ஐயா அவர்கள். அதே போல் எதிர்க்க அமைந்திருக்கக்கூடிய அத்துணை ஆளுமைகள் எல்லோரும் பார்த்தோம்னா எல்லாருடைய பேரையும் நான் ஒவ்வொருத்தராக சொல்ல முடியும். இந்த காலம் கருதி அவங்களை அத்துணை பேரையும் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக கவிக்கோனுடைய கவிதைகளையும் ஏர்வாடியுடைய கவிதைகளையும் ஒப்பிட்டு மிக அருமையான வரவேற்பை வழங்கியிருக்கிற மதியழகன் அவர்களுக்கு. இப்போ என்னன்னா படம் பேசி இருக்கிறது, நாம் எல்லோரும் குறைவாக பேசியிருக்கிறோம். ஒரு 8:30 மணி அளவில் இந்த அரங்கத்தை பொதுவான நிகழ்ச்சியை நிறைய செய்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நமது பேச்சாளர்கள் கவிக்கோவை குறித்து நாம் பேசுவதற்கு பல அரங்குகளில் பேசியிருக்கிறோம். இன்று நாம் பேசுவதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற செய்தி ஆவணப்படம், அது ஆவணப்படமாக ஆக்கப்பட்டிருக்கிற முறை, அதனுடைய தொகுப்புகள், அதிலே காட்டப்பட்டிருக்கிற கவிக்கோனுடைய வாழ்க்கை வரலாறு, இணைப்புரைக்காக வந்திருக்கிற ஆளுமைகள், அதனுடைய உருவாக்கத்தை குறித்த நமது பின்னூட்டங்களை தருவது என்பது இந்த நிகழ்ச்சியின் மையமாக அமைகிறது என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை உரை ஆற்ற வருமாறு அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா பத்மபூஷன் விருது பெற இருக்கிற நல்லி ஐயா அவர்களை உங்களது கைத்தட்டல்களோடு அன்பு பாராட்டுகிறார். கவிக்கோ அவர்களுக்கும் எனக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. 2 பேரும் பிறந்தது நவம்பர் 9, 1937, 1940. அது ஒரு நாள் காமராஜனுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது கலைஞர் ஸ்டேஜில் இருந்தார். அப்போ சொன்னார், நம்ம 2 பேரும் ஒரே தேதி பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய ஒரு நட்பு. எனக்கு வந்து அவராது தமிழ் பிடிக்கும்ன்றத தவிர கவிதைகள் எல்லாம் அதை எப்படி எழுதியிருக்கலாம் அந்த அளவுக்கு எனக்கு புலமை போடாது. அதெல்லாம் இயற்கையாக வந்து பிறவியிலே ஏற்பட்டுருக்க வேண்டியது. சில வார்த்தைகள் பேசணும்னு நான் குறிச்சிருந்தேன். அதை அனுமதியோட சில வார்த்தைகள் பேசணும். இன்று இங்கே கவிக்கோ உயர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்களின் வாழ்க்கை பற்றிய குறும்படம் வெளியிடப்பட்டது. இந்த விழாவில் கலந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாகவே பள்ளி மாணவனாக இருந்தபோது எனக்கு பிடித்தமான பாடங்கள் கணிதமும் தமிழும். அன்றிலிருந்து இன்று வரை நான் தமிழ் ஆசிரியர்களையும் தமிழ் அறிஞர்களையும் போற்றி வருகிறேன். நான் ஸ்ரீநகர் ராமகிருஷ்ணா மற்றும் உயர்நிலைப்பள்ளி படித்துக் கொண்டிருந்த போது தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் அவர்களின் பேரன் நாராயண ஐயர் அவர்கள் எங்கள் தமிழ் ஆசிரியர். அவர் வந்து தமிழ் தாத்தாவோட பேரன் அப்போதைக்கு நம்ம சின்ன பசங்க தானே,
பின்னாடி நான் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியிலேருந்து பல வருஷம் கழிச்சு தான் அந்த விஷயம் தெரிஞ்சது. ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து மற்றவங்க பாடம் நடத்தும் மாதிரி நடத்தலை. சாதாரணமாக ஒரு 40 நிமிஷம் பாடம் நடத்துவாங்க, கடைசி 5 நிமிஷம் ஒரு ஹோம்ஒர்க் நாளைக்கு தினம் முடிச்சு கொண்டான்னு சொல்லுவாங்க. ஒரு 40 நிமிஷம் ஏதாவது ஹோம்ஒர்க் மாதிரி முடிச்சிட்டார். எழுதிருந்தும் கடைசி 5 நிமிஷம் இருக்கும்போது நான் இது கேட்டேன், இது மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விதம் வேறு மாதிரி இருக்க, எல்லோரும் வந்து இங்கே சொல்லிக் கொடுப்பாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க, நீங்கள் ஹோம்ஒர்க்கே இங்கே கொடுத்துட்டீங்களேன்னு. அவர் சொன்னார், ஒரு பாடத்தை படிக்கும்போது காதால் கேட்குறது ஒரு விதம், அப்புறம் வந்து படிக்கிறது ஒரு விதம், எழுதுறது ஒரு விதம், 3ல் ரொம்ப ஆழம் மனசில் பதிக்கிறது எழுதும்போது பதிஞ்சு போகிறது அப்படியே அழியாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சொல்லும்போது சொன்னார், இது மாதிரி அந்த எஸ்எல்சிக்கு வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டெக்ஸ்ட் புக் வந்து 96 பக்கம். 96 பக்கத்தை ஒரு வருஷம் பூரா படிக்க போகிறீங்க, எத்தனை வார்த்தைகள் உங்களுக்கு வந்து தெரிய வரும், புது புது வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும்னா ஏதாவது புக்ஸு தமிழ் எனி சப்ஜெக்ட், என்ன சப்ஜெக்ட்டும் பார்க்காத, ஏதோ 2 புத்தகத்தை லைப்ரரியில் கேட்டுக்கொண்டா வந்து படி, அம்மா படிச்சிருந்தா நிறைய வார்த்தைகள் புது புது வார்த்தைகளும் உனக்கு வந்து வசமாகும் அப்படின்னார். என் வாழ்க்கையில் முதல் தரம் அன்றைக்கி தான் லைப்ரரிக்குள்ளே போனேன். அப்படியே சுற்றி வந்தேன், எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அங்கே ராவுன்னு சொல்லிட்டு அவர் தான் லைப்ரரியன் சொன்னேன், இது மாதிரி எங்கள் தமிழ் மாஸ்டர் மாதிரி சொன்னாருங்கன்னா அவர் 2 புத்தகம் எடுத்து கொடுத்தார். ஒன்று வந்து மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை, இன்னொன்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் மொழி அமிர்தம்னு சொல்லிட்டு. அதாவது எனக்கு எப்போ சரித்திரம் ரொம்ப பிடிக்கும். மகாத்மா காந்தி சத்திய சோதனைன்றது அவர் வாழ்க்கையை பற்றி எழுதின ஒரு நூல். அது ஒரு விதத்தில் அவர் சொன்னது வந்து புது புது வார்த்தைகள் உனக்கு கைவசப்படும், அதுக்காக படினார். நான் இது மாதிரி தான் சப்ஜெக்டுக்குள்ளே போயிட்டேன். அவர் இது ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்ததுனால அப்புறம் அந்த புத்தகத்தை படித்து முடிச்சு நான் நினச்சிருந்தேன், அவர் வந்து காந்தி அவர்கள் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணுன்றதுக்கு 2 பிரின்சிபல் வச்சுருந்தார், ஒன்று சத்தியம், ஒன்று அகிம்சைன்னு சொல்லிட்டு. நான் வந்து என் வாழ்நாளில் நான் ஒரு ட்ரேடு, வியாபாரத்துக்கு போகிறேன். அப்போ நான் எப்போ அந்த பொறுப்பு எடுத்துக்கிறேனோ அப்போ வந்து இந்த சத்தியமும் நேர்மையும், அந்த சின்ன வயசில் எனக்கு அவ்வளோதான் தெரிஞ்சுது. சத்தியம் நேர்மையும் வச்சுருந்து இந்த அடிப்படையாக நடத்துவேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் கடைக்கு போய் சேர்ந்த போது அந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட நடந்தது. எங்கள் அப்பா 12 வயசு இருக்கும்போது இறந்து போயிட்டார். நான் இந்த புத்தகம் படிக்கும்போது எங்கள் அப்பா தவறி போயிட்டார். நிறைய ஆசைகள் வச்சுருந்தேன். நான் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கணும், அதுக்கப்புறம் அதாவது பிஎல் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதெல்லாம் இல்லாமல் நான் வந்து உடனே 15 வயசுலேயே கடைக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்துடுது. நான் வந்து பார்த்தபோது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கடை நடந்தது. அதுக்கப்புறம் அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இது 2 தான் லட்சியமாக வச்சுருந்தேன், செஞ்சுட்டு வரேன். இன்றைக்கி பல கிளைகளோட உலகம் பூரா பரவி இருக்குன்னா அந்த 2 பிரின்சிபல் தான் காரணம் நான் நினைக்கிறேன். அது மாதிரி புது வார்த்தைகளை கண்டுபிடிப்பேன்னு சொன்னால் நான் புது வழியை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நேர்ந்து படிக்கும்போது நான் இன்றைக்கும் அவருடைய பாதத்தை நினச்சி தான் வந்து என் தொழில் ஆரம்பிங்கன்னா அவர் தான் எனக்கு வழிகாட்டியாக அமைஞ்சார். அவர் அதுக்கு முன்னே நான் லைப்ரரி போனதில் படித்தேன். அதுக்கப்புறம் படிக்கக்கூடிய ஆர்வம் வந்து இப்போ ரெகுலராக நான் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இப்போ என்னால் முடிஞ்ச ஒரு 10 பக்கமாவது ராத்திரியில் படிச்சுட்டு தான் படுத்துக்கிறேன். நான் பெரும்பாலும் அதாவது கதைகள் படிக்கிறது இல்லை, கட்டுரைகள், தன் வரலாறு இதுதான் நான் படிக்கிறது. வேறு ஜாஸ்தி இதுதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தப்பு ரைட்டுன்னு சொல்ல. அப்படி இது மாதிரி தான் படிச்சுட்டு இருக்கேன். எத்தனை விஷயங்கள் அதையும் தெரிஞ்சுக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிருந்தது. அதனால் இன்றைக்கி ஏதோ ஓரளவு சில புத்தகங்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா காரணம் வந்து தமிழ் தாத்தாவோட பேர் நாராயணியர் கொடுத்த வழிகாட்டுதுன்னு நான் சொல்கிற கடமைப்பட்டிருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லணும்னு தோணுச்சு. இன்றைக்கி முஸ்தபா அவர்களை நீண்ட நாள் கழிச்சு சந்திக்கிறேன். சிங்கப்பூருக்கு நான் முன்ன போகும்போது அவரும் அவருடைய பிரதர் தமீம்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த இதை ஆரம்பித்த பிறகு அவரை இங்கே வரும்போதெல்லாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிட்டு இருந்து. அவர் வெளிநாட்டில் இருந்தால் கூட இங்கே கவிக்கோவுக்காக அவர் பேரில் ஒரு மண்டபத்தை ஆரம்பித்தார்ன்றது நான் இங்கே எல்லாருக்காகவும் இருக்கேன். இன்றைக்கு பார்த்த ஆவணப்படம் கூட அவர் தான் தயாரிச்சதுன்னு பார்த்தேன். எல்லா கவிஞர்கள் சார்பிலையும் கவிக்கோனுடைய அன்பர்கள் சார்பிலையும் மீண்டும் அவருக்கு நமஸ்காரத்தை நன்றியும் தெரியப்படுத்துகிறேன். தமிழ் எழுத்தாளர்களையும் பதிப்பாளர்களையும் அவ்வப்போது சந்தித்து வருகின்றேன். அநேகமாக முக்கியமான தமிழ் பத்திரிகைகளையும் வாசித்து வருகிறேன். அந்த வகையில் கவிக்கோ அவர்கள் ஜூனியர் வீடனில் எழுதி வந்த தமிழ் இலக்கியம் பற்றிய கட்டுரைகளை படித்து ரசித்திருக்கிறேன். பின்னர் ஒரு முறை என் நண்பர் ஒருவர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்களின் ஆலாபனை என்ற கவிதை தொகையை
சாகித்ய அகாடமிக்காக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த போது சில கவிதைகளை படித்து காண்பித்தார். அந்த வகையிலும் திரு அப்துல் ரஹ்மான் அவர்களின் கவிதைகள் எனக்கு அறிமுகமாகியிருந்தன. ஒரு பக்கம் கல்லூரி பேராசிரியர், மறுபக்கம் எழுத்தாளர், கவிஞர் என்றபடி அவர் செய்த தமிழ் பணியை தமிழ் வாசகர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். அவரை பற்றிய குறும்படம் என்பது தேவைதான். அது இளம் தலைமுறையை உற்சாகப்படுத்தக்கூடியது. பார்ட் 2 வரப்போதுன்னு கடைசியில் போட்டிருந்தாங்க. அதனாலும் இந்த விழாவில் கலந்து கொள்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. இந்த அவையில் தமிழ் அறிஞர்கள் பலர் கூடியிருக்கிறீர்கள். திரு அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள் தொழிலதிபர், கல்வியாளர், முனைவர் பட்டம் பெற்றவர், பன்னூல் ஆசிரியர். பேராசிரியர் திரு தமிழ் ஏலன் அவர்கள் ஐஏஎஸ் என்கிற நிறுவனத்தின் இயக்குனர், அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியராக பணியாற்றுகின்றார். பல்வேறு நூல்களில் எழுதியிருக்கின்றார். கவிஞர் திரு முருகேஷ் அவர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர். இந்த இந்து தமிழ் திசை இதில் துணை ஆசிரியர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார். முனைவர் திரு சுபா அருணாச்சலம் அவர்கள் SRM பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். மிகச்சிறந்த முன்னேற்ற சிந்தனையாளர், நூல்கள் பலவற்றை எழுதியிருக்கின்றார் மற்றும் மிகச்சிறந்த பேச்சாளர். கவிஞர் திரு பிருந்தா சாரதி அவர்கள் திரு லிங்குசாமி அவர்களோடு இணைந்து திரைப்படங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். மிகச்சிறந்த கவிஞர், வசனகர்த்தா, தனியாகவே ஐயா என்கிற ஒரு படத்தை இயக்கியிருக்கின்றார். மிகச்சிறந்த வெற்றியாளர். அதே போல வரவேற்பு வழங்கிய விருது மதியழகன் அவர்கள் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர். இந்து மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர். கவிதை உறவு பத்திரிகையின் ஒருங்கிணைப்பாளராக அன்பு சகோதரர் உயர் திரு தமிழ் ஏலன் அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார். முனைவர் ஆதிரா முல்லை அவர்கள் வள்ளியம்மாள் கல்லூரி இதே போல சில தமிழறிஞர்களின் கவிஞர்களின் வாழ்க்கை வரலாறு குறும்படமாக வெளிவர வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த குறும்படத்தை எடுத்துள்ள கலைஞர்கள் அனைவருக்கும் தமிழ் வாசகர்கள் உலகம் சார்பாக என் நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்துள்ள கவிதை உறவு பத்திரிகையின் ஆசிரியர் எர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என் நெடுங்கால நண்பர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை மனதார பாராட்டுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியிருப்பதால், அடுத்து என்ன நிகழ்ச்சினா, என் கொள்ளுப்பேரன் என்னோட நீ சாப்பிட்ணும், நான் 8 மணிக்கு டியூஷன் முடிச்சுட்டு வந்து ரெடியாக காத்துட்டு பேசுறேன்னா, அதனால உங்கள் எல்லாருடைய என் அனுமதியோடு நான் போகிறதுக்கு அனுமதி கொடுக்குன்னு கேட்டுண்டு நான் சென்று வந்து தப்பாக நினச்சிக்கிறார். இதெல்லாம் கேட்கணும், எல்லா பேச்சும் கேட்கணும் ரொம்ப ஆசை. இன்றைக்கி மட்டும் அவனுக்கு வாக்கு கொடுத்ததுனால உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்கள்கிட்ட உரிமை கிடைச்சதாக அதை உத்தரவு கிடைச்சா நினச்சிக்கொண்டு நான் சென்றிருக்கேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான ஈடுபாட்டுடன் கூடிய தலைமை உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு ஆவணப்பட இயக்குனர் ஐயா பிருந்தா சாரதி அவர்களும் தயாரிப்பாளர் அண்ணன் சிங்கப்பூர் முஸ்தபா அவர்களும் இணைந்து நூல் நினைவு பரிசுகளை வழங்குகிறார்கள். ஆவணப்படத்தை தயாரித்தவர்களை ஐயா அவர்கள் குறிப்பிட்டதோடு தான் படித்த இலக்கிய செயல்களையும் செய்திகளையும் பகிர்ந்து கொண்டு பேரனோடு உணவு இருந்ததே ஒரு தமிழ் பெரும் பேரு தான் அது. ஏன்னா மற்றவர்கள்லாம் வேற ஏதாவது நிகழ்ச்சிக்கு போறேன்னு சொல்லுவாங்க. ஐயா சத்திய சோதனை படித்தவர் என்பதால் உண்மையை சொல்லிவிட்டு வெளிவருகிறார். அதுக்காக நம்ம கைத்தட்ட வாழ்த்துக்களை சொல்லுவோம். ஐயாவுடைய வருகை உண்மையிலேயே அவர் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்றதோடு ஆவணப்படத்தை முழுமையாக அவர் பார்வையிட்டு இருக்கிறார் என்பதை ஆவணப்படத்தை தயாரித்தவர்களை பெருமையாக அமைகிறது. நண்பர்களே, இந்த படம் முழுக்க ஒரு சங்கிலி தொடர்பையும் அதை நேர்த்தியாக பிருந்தா சாரதி அவர்கள் கையாண்டிருக்கிற முறையையும் நானும் ஒரு ஆவணப்படத்தை இயக்கியிருக்கிறேன். மேட்டூர்ல இருந்து எங்களது சென்னவருக்கு கோப்பேனா என்பதை குறித்து 16 மணி நேரம் எடுத்து 1 மணி நேரமாக குறைத்தேன் 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அதனால அதில் இருக்கிற நேர்த்தி, அந்த சங்கிலி தொடர்பை நாம பார்க்கணும். ஒன்றை சொல்லுகிறார் செப்பி பாலசுப்ரமணியன்னா, உடனடியாக இலங்கை ஜெயராஜ் அங்கே வருகிறார். அவங்க பர்வீன் சுல்தானா வராங்கன்னா அதுக்கு தொடர்ச்சியான எது ஏனென்றால் எல்லோரும் இயல்பாக பேட்டியளித்திருப்பார்கள். அதை சங்கிலி தொடர்ச்சியாக படத்தொகுப்பு செய்வதும்
அது தொடர்பான படங்களை கொண்டு வந்து சேர்ப்பதும் மிக ஈடுபாட்டோடு கூடியது. ஒரு பழைய அச்சு இயந்திரத்தை காட்ட வேண்டும்னாக்கா அதுக்குன்னு ஒரு பெரிய முயற்சியை செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்களுக்கு நமது கைத்தட்டங்களை மீண்டும் ஒரு முறை அந்த அணிக்கே நம்ம வாழ்த்துக்களை சொல்லலாம். தயாரிப்பாளரும் அரங்கத்தில் இருக்கிறார், இசையமைப்பாளரும் இருக்கிறார், தொகுப்பாளரும் ஒளிப்பதிவாளரும் இருக்கிறார். இப்பொழுது சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிற அன்பிற்குரிய மு. முருகேஷ் அவர்கள் இந்த படத்தை குறித்த தனது கருத்துரை வழங்க வருகிறார். அவருக்கு எவ்வளவு நேரம் என்பது காதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். கவிக்கோவில் தொடங்கி கவிக்கோ மன்றத்தில் முடிந்திருக்கிறது இந்த நிகழ்வு. கவிக்கோ மன்றத்தில் படமாக இருக்கிற கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் இந்த வெள்ளித்திரையில் இன்றைக்கு நம் முன்னே பாடமாகவும் ஆகியிருக்கிறார். இந்த சிறப்பான கவிக்கோ கவிஞர்களின் கவிஞர் என்கிற ஆவணப்படத்தை இயக்கியிருக்கிற எங்கள் பேரன்புக்குரிய கவிஞர் இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்களுக்கும், பெருமுயற்சி எடுத்து இதை தயாரித்திருக்கிற மரியாதைக்குரிய ஐயா சிங்கப்பூர் முஸ்தபா அவர்களுக்கும், மிகச்சிறந்ததொரு இசையை வழங்கிய திரு தாஜ்னூர் அவர்களுக்கும், அழகானதொரு ஒளிப்பதிவின் மூலமாக இந்த படத்தை கவனப்படுத்திய CJ ராஜ்குமார் அவர்களுக்கும், எடிட்டிங் என்கிற அந்த படக்கலவையை மிகச்சிறப்பாக செய்திருக்கிற அன்பு தம்பி நாடன் சூர்யா, இந்த பட நிகழ்வை மிகச்சிறந்த முறையில் முன்னெடுத்திருக்கிற ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். கவிக்கோவை பற்றி எவ்வளவு நேரம் வேண்டாலும் பேசலாம். அதே போல கவிக்கோ பற்றி இந்த படத்தையும் பல மணி நேரங்கள் பேசலாம். ஆனாலும் அவ்வளவு நேரம் பேசுவதற்கான நேரம் எதுவல்ல. நான் எவ்வளவு நேரம் 3 நிமிஷங்கள் பேசலாம் என்று ஆசைப்பட்டேன். ஏன்னா அடிப்படையில் ஒரு ஹைக்கூ கவிஞன். 3 நிமிடம் பேசலாம் என்று நினைத்து தான் ஏர்வாடியாயில் எவ்வளவு நேரம் பேசலாம் என்றேன். 5 மணித்துளிகள் என்றார். ஆனால் பேசிவிட்டு போகும்போது தமிழில் 7 நிமிஷம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நேரங்களுக்கு இடைப்பட்ட நேரத்தில் எனது உரையை சுருக்கமாகவே முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த ஆவணப்படம் ஒரு மிகச்சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நான் திரைப்படங்கள் பார்ப்பதை விடவும் ஆவணப்படங்களை விரும்பி பார்ப்பவன். ஏனென்றால் திரைப்படங்கள் என்பவை செயற்கை பொம்மைகள், ஆவணப்படங்கள் என்பதுதான் வாழ்கிற உண்மைகள், உயிர்ப்பான குழந்தையை போன்றது. ஏன்னா திரைப்படங்கள் எல்லாமே கற்பனைகள் தானே. ஆனால் நம் காலத்தில் நம்மோடு வாழ்ந்து மறைந்திருக்கிற ஒரு மகத்தான கவி பேராளுமை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பற்றி ரத்தமும் சதையுமாக ஒரு உயிர்ப்பான படத்தை தந்திருக்கிறார் பிருந்தா சாரதி. இதில் ஒரு காட்சி, ஒரு வார்த்தை எதுவுமே சேதாரமே இல்லை. ஒரு அம்மா பூ கட்டும் போது நான் பார்ப்பேன். பூ கட்டுக்கும் போது கவனிச்சிங்கன்னா தெரியும். முதல்ல நல்லா மலர்ந்திருக்கிற பூ, அப்புறம் கொஞ்சம் மலர்ந்திருக்கிறது, அப்புறம் மொட்டுக்கள், அப்புறம் சிறு எறும்புகள் கட்டுவாங்க. அதுபோல இந்த படத்தின் ஒவ்வொரு காட்சிகளையும் ஒரு பூவை கட்டுகிற பெண்ணின் லாவகத்தோடு கவிஞர் பிருந்தா சாரதி தொகுத்திருக்கிறார். அவர் இயக்குனர் மட்டுமல்ல, அடிப்படையில் ஒரு கவிஞரும் கூட. அதையும் தாண்டி ஹைக்கூவை காதலிக்கிற பல லட்சக்கணக்கான கவிஞர்களுள் அவரும் ஒருவர் என்பதால் அதை உள்வாங்கி கொண்டு படைத்திருக்கிறார். நான் பார்த்த ஆவணப்படங்கள்லேயே இந்த படங்கள்ல உள்ள ஆகச்சிறந்த சிறப்பை நான் பார்க்கறது, ஒரு மறைந்த ஆளுமையை பற்றி படம் எடுக்கும்போது பல பேர்த்த கருத்து கேட்போம். அவங்கவுங்க மனசுல அவரை பத்தி எப்படி நினைச்சுக்கா அதெல்லாம் சொல்லுவாங்க. அதை சேர்த்து கோக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இந்த படத்தை நான் வியந்து பார்த்தது, ஒருத்தர் சொல்லி முடிக்கிற அந்த முற்றுப்புள்ளி கூட இல்லாத முன்னாடி அது கமாதான், அடுத்தவர் அதுல இருந்து தொடங்குறாரு. உண்மையில அது ரொம்ப நேர்த்தியா இருந்தது சார். நான் பார்த்த எந்த ஆவணப்படத்திலையும் நான் நூற்றுக்கணக்கான ஆவணப்படங்கள் பார்த்திருக்கேன். அது சாகித்ய அகாடமி எடுத்த ஆவணப்படங்கள் கூட ஒருத்தர் வைக்கிற முற்றுப்புள்ளி கூட அந்த கமா அடுத்தடுத்து தொடருது. உதாரணமா சொல்லணும்னா, கலாப்பிரியா ஒரு கவிதையை ஆரம்பிக்கிறாரு. அந்த கவிதையை இவர் சொல்லிட்டு இருக்காரு, பேராசிரியர் ராமகுருநாதன் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி கவிஞர் இன்னொரு கவிஞர் சொன்னதுக்கு பர்வீன் சுல்தானை தொடங்குற. இப்படி ஒருவர் முடிப்பதற்கு முன்பாகவே அந்த கமாவை போட்டுக்கிட்டு அப்படியே தொடர்ந்து கொண்டு போற அழகு இருக்குல்ல, அது ரொம்ப அழகு. இந்த ஆவணப்படத்தை பார்த்து முடித்தோடனே எனக்கு கொஞ்சம் ஒரு ஆதங்கம் வந்தது. என்னன்னா, இவ்வளவு அழகான கவித்துவமான கம்பீர குரலை கொண்ட எங்கள் கவிஞர் பிருந்தா சாரதியோட குரலை பாலா வணங்கால ஏன் வைக்கலன்னு அவர்தான் தான் கேட்கணும். உண்மையிலே இதை பார்த்திருந்தாருன்னா நிச்சயம் அவர் வருத்தப்படுவாரு. எனக்கு அந்த வணங்கான் படத்துல பிருந்தா சாரதியை பார்த்தோன்னு அவ்வளவு சந்தோஷம். ஆனா குரலை கேட்டோன்னு ஒரு மாதிரி, இது பிருந்தாவோட குரல் இல்லையே. என் பக்கத்துல இருந்த மகள்கிட்ட சொன்னேன், அங்கிள் அவர் தான்டா, ஆனா குரல் அவருக்கு இல்லை அப்படின்னு. ஆனால் இதை நிச்சயம் பாலா பார்த்தாருன்னா வணங்கான் படத்துல இவருக்கு போய் என் டப்பிங் குரல் வச்சுன்னு வருத்தப்படுவார். அப்படி ஒரு நல்ல கம்பீரமான அந்த கவிதைகளை உள்வாங்கி கொண்ட ஒரு அழகான குரல்ல பிருந்தா அப்படியே ஒரு நதி போல நம்ம அந்த காட்சிகள் தோறும் நடத்தி கொண்டே போகிறார். அப்படி ஒரு சிறந்த படம். ஏன்னா இது ஒரு ஆளுமையை இது ஒரு வேலையாக செய்யாமல், இது தமிழ் கவிஞருக்கு செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆவணம் என்கிற முயற்சியில் பிருந்தா சாரதி அதை நேர்த்தியாக செய்திருக்கிறார். நிறைய விடுபடல்கள் இருக்கலாம். அது ஏன்னா ரகுமான் எல்லா துறைகளிலும் ஆனந்தால் பட்டவர், நமக்கு தெரியும். அவரு கவிதைகளை மட்டும் நிறைய எழுதியதில்லை, கவிதைகளை பற்றி நிறைய எழுதியவரும் அவர் தான். நிறைய பேரால முடியாது. சில பேர் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்கிற மாதிரி
எப்படி கவிதை இருக்க வேண்டும் என்று எழுதினாரோ அப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அந்த கட்டுரைகளாகவும் எழுதியவர் தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கைக்கூவை அறிமுகப்படுத்தியது போலவே கஜல் என்கிற ஒரு அற்புதமான வடிவத்தையும் எல்லாத்தையுமே இதுல கொண்டு வர்றாங்க. என்னோட விருப்பம் என்னவென்றால் இது வந்து 3வது முறையாக இது திரையிடப்படுகிறது. ஏற்கனவே இதே அரங்கத்தில் முதலாவதாக திரையிடப்பட்ட இந்த படம் அடுத்து டிஸ்கவரியில போட்டாங்க. நம்ம ஹைக்கூ கவிஞரான மாதிரி தான் 3வது முறை தான் கவிதை உறவின் மூலமா இந்த வாய்ப்பு. 2 முறையும் அலுவலக வேலை இருந்ததுனால போக முடியல. 3வது முறையாக திரையிடப்பட்ட இந்த படத்தை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. என்னோட விருப்பம் எல்லாம் என்னன்னா, அது கவிதை உறவுகள் பின்ன பிற அமைப்புகளோ தமிழ்நாட்டில் வருகிற நாட்களில் இலக்கிய கூட்டங்கள் நடைபெறுகிற எல்லா ஊர்களிலும் தொடக்க நிகழ்ச்சியாக இந்த கவிக்கோ படம் திரையிடப்பட வேண்டும் என்பது எனது ஆர்வம் மட்டுமல்ல, நிச்சயம் என்னோடு தொடர்பு இருக்கிற இலக்கிய நண்பர்களிட்டெல்லாம் இதை நான் ஒரு கோரிக்கையாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் இந்த ஆவணப்படத்தோட ஆகச்சிறந்த விஷயம் என்னன்னா, இந்திய தொலைக்காட்சிகளிலே முதல் முறையாக வாங்கல, அது ஓடாத படமா தான் இருக்கு, அது வேற. ஆனால் நான் அறிந்த வகையில் இந்திய ஆவணப்பட வரலாற்றிலே முதல் முறையாக தொடரும் 2 என்று போடப்பட்ட முதல் படம். ஆமா, இது எந்த படத்தையும் கிடையாது. ஏன்னா முதல் படமே நமக்கு சில நேரங்களில் சலிப்பை தரும், போதும் பாங்கிற மாதிரி. ஆனால் பார்த்து கொண்டிருக்கிற நம்மிடம் இது 2வது பகுதி எப்படி இருக்கும், இதில் இன்னும் யாரெல்லாம் வரப்போகிறார்கள் என்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற வகையில் மிகச்சிறந்த முறையில் இந்த ஆவணப்படத்தை இயக்கியிருக்கிற பிருந்தா சாரதி உள்ளிட்ட அனைவருக்கும், அதை மிகச்சிறந்த தயாரித்து உதவி இருக்கிற ஐயா முஸ்தபா உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த படத்தை தமிழகம் முழுக்க திரையிடுவதற்கு நாம் எல்லோரும் முயல்வோம். கவிக்கோ என்பவர் வாழ்ந்து மறைந்த கவிஞர் அல்ல, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான கவி ஆளுமை அவர். ஒரே ஒரு செய்தி நேரம் இருக்கிறதா சொல்லிடுறேன். 2010ஆம் ஆண்டு சமச்சீர் பாடக்கல்வி திட்டம் வந்த போது அதன் பாடத்திட்ட தயாரிப்பு குழுவில் இருந்தேன். 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஒரே ஒரு கவிதை வைக்கணும். யாரோட கவிதை வைக்கலாம்னாங்க. நான் சொன்னேன், ஒரே ஒரு கவிதை வைக்கலாம்னா கவிக்கோவோட கவிதை வைங்க. என்ன கவிதைனாங்க? ஒரு கவிதை, சுதந்திரம்னு ஒரு கவிதை. வேலிக்கு வெளியே நீளும் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, வேலிக்கு கீழே நழுவும் வேர்களை என்ன செய்வாய் நீ என்ன செய்வாய். இதுதான் கவிதை. ஒரு பெரிய ஓவியம், ஒரு கவிதை, 2 பக்கம் வந்துருச்சு. புத்தகம் எல்லாம் தயாரிச்சாச்சு. ஆசிரியர்கள் கூப்பிட்டு கருத்து கேட்கிறாங்க. ஒரு ஆசிரியர் படிச்சோன்னா புத்தகத்தை தூக்கிட்டு இயக்குனர் அறைக்குள்ள ஓடினாரு. ஐயா, இது என்னங்கய்யா, 6ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கு, இந்த கவிதை ஒண்ணுமே புரியலன்னாரு. இயக்குனர் கேட்டார், உனக்கு உண்மையிலே புரியலையானார். ஆமாங்க, நான் 2 தரம் படிச்சுட்டு புரியலனாரு. உடனே இயக்குனர் அறையிலிருந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட சுட்டு விரல் புத்தகத்தை எடுத்து கொடுத்து, இந்த புத்தகத்தை நாளைக்கு படிச்சுட்டு உன்னோட கேள்வி கேட்பாரு. அன்னைக்கே போயிட்டார் அந்த வாத்தியாரு. அந்த கவிதை வந்து பாடத்திட்டத்தில் இடம்பெற்றது. அப்புறம் ஆட்சி மாற்றம் வந்தோன்னா அடுத்த ஆட்சியாளர்கள் முதலில் கிழித்தது கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட கவிதை தான். அந்த பக்கத்தை கிழிச்சாங்கல்ல சில பக்கங்கள்ல, அதுல முதலில் கிழிப்பட்டது நான் சொல்லி வைத்த கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் அந்த சுதந்திர கவிதை தான். அப்படி வாழும் காலத்தின் சரியான அரசியல் புரிதலையும் கொண்ட ஒரு மகத்தான கவியாளுமை கவிக்கோ. அவரை கொண்டாடுவோம், தமிழகம் முழுக்க கொண்டு செல்வோம். வளரும் இளைய தலைமுறைகள் கையில் கவிக்கோவை சேர்க்கிற இந்த முயற்சியில் உங்களோடு சேர்ந்து நானும் இருப்பதில் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எப்பவுமே முருகேஷ் வந்து ஹைக்கு மாதிரி பேசக்கூடியவர் தான். அதனால் இன்னைக்கும் அருமையாக அதை பேசியிருக்கிறாங்க. பல்வேறு செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் ரொம்ப குறிப்பாக அவருக்கு இந்த நிகழ்ச்சியில் போன 2 நிகழ்வுகளே கலந்து கொள்ளக்கூடிய தகுதியும் உரிமையும் உண்டு. ஏனென்றால் லிங்குசாமி அவர்களும் பிருந்தா சாரதி அவர்களும் சிவகுமார் அவர்களும் நடத்துகிற இந்த ஹைக்கூ போட்டியினுடைய ஒருங்கிணைப்பாளராக நடுவராக தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறவர் முருகேஷ் அவர்கள். அவர் குறிப்பிட்ட அந்த செய்திகள் இன்னும் கூடுதலான ஆவணங்களை வழங்கி இருக்கின்றன. அவருக்கு நமது கைத்தட்டங்களால் நன்றி சொல்கிறோம். அவர்கள் அரங்கத்தில் இருக்கிற அன்புக்குரிய காவிரி வேந்தன் அவர்கள், சுந்தரகேசி அவர்கள், தவசீலன் உள்ளிட்ட ஆளுமைகள் பலரும் இங்கே இருக்கிறார்கள். அதை விட இதையே ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிற அன்புக்குரிய முத்துக்குமாரசாமி இருக்கிறார்கள். அனைவருக்கு அன்பினை சொல்லி அடுத்து கல்லூரிகளில் இங்கே அது வாணியம்பாடி கல்லூரியில் மாணவர்களை எல்லாம் எழுத வைத்தவர். ஒரு நாற்காலி என்கிற இந்த ஆவணப்படத்தில் சொல்லியிருந்த மாதிரி நாற்காலி எத்தனை கோணங்கள் உண்டோ அத்தனையும் மாணவர்களை இயல்பாக தூண்டி எழுத வைத்தவர். அப்படி கல்லூரிகளிலே இன்றைக்கும் சுபா அருணாச்சலம் அவர்கள் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை, படைப்பிலக்கியத்தை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆளுமை. நாம் நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே சொன்னதை போல 2 நாட்கள் முன்பாகத்தான் அவர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். கவிதை உறவு தான் முதலாக அழைப்பதில் முனைவர் என்று குறித்திருக்கிறது என்று சுபா அருணாச்சலம் அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நானும் முன்முறை என்று சொல்லியிருந்தவாறு நிகழ்ச்சி முடிந்த பிறகு இந்த பிஹெச்டி முடிஞ்ச உடனே உணவுக்கான டோக்கன் தருவார்கள். அப்படி தந்தால் நாங்கள் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லி சுபா அருணாச்சலம் அவர்களை கருத்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். அணு அணுவாக சாவதற்கு முடிவெடுத்த பிறகு காதல் சரியான வழிதான் அப்படின்னு கவிக்கோ அவர்கள் ரொம்ப அழகா குறிப்பிட்டிருப்பார். அப்படியான ஒரு அழகான அந்த ஹைக்கூ போலவே
இந்த ஆவணப்படமும் முடிய போதா அப்படின்ற அந்த ஒரு சோகத்தை ஏற்படுத்துற மாதிரி இருந்துச்சு. பார்ட் 2 போட்ட உடனே எல்லாருக்குமே அது ஒரு வியப்பான ஒரு நொடிகளாகத்தான் இருந்திருக்கும். கண்டிப்பா எல்லாரும் குறிப்பிட்டது போல இங்க கனெக்டிவிட்டி கண்டினியூஸா இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அதுல ஒரு இருக்கிற உயிரோட்டம் இருக்குல்ல, தான் வாழ்ந்த காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் தான் பார்த்த வியந்த ஒரு கவிஞரை குறித்து, இந்த உலகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு கவிஞரை குறித்து பேசி கொண்டிருக்கும் பெரிய ஆளுமைகளை பார்க்கும்போது அவ்வளவு வியப்பாக இருக்கிறது. ஏன்னா நான் பள்ளி பருவத்துல டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது ஒரு கேள்வி வரும். இங்கே தமிழிசை தங்கபாண்டியன் அவர்கள் அதை ரொம்ப அழகா குறிப்பிட்டிருந்தாங்க. மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர் அப்படின்ற அந்த கேள்வி தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சியில அடிக்கடி கேட்ட கேள்வி. அப்படித்தான் எனக்கு கவிக்கோ அவர்கள் எனக்கு என்னுடைய அந்த சின்ன அறிவுக்கு எட்டிய கவிஞராக என்னுள்ளே அவர் யோசிக்க வைக்கிறார். அப்படி என்ன அவர் மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், தொன்மம் அதிகமா அவருடைய கவிதைகள்ல கூறினவர், தொன்மத்தை குறித்து அதிகமாக சிந்தித்தவர் அப்படின்னு எல்லாம் அதுல பேசுறாங்களே. அப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ஆய்வு கட்டுரைகள் அப்படிங்கிறது 2 தான் அப்படின்னாலும் மாணவர்களுக்காக எவ்வளவு பெரிய வெளியே உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு வியப்பாக இருக்கிறது. அவருடைய அந்த வாழ்வியல் பயணத்தை பார்க்கும்போது எல்லாரும் மாணவர்களாக தன்னை உணர்ந்தே அவரோடு பயணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது நம்மளாம் என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஏன்னா இப்பெல்லாம் டீச்சிங் ஃபீல்டு அப்படிங்கிறது மாணவர்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்றதை தாண்டி நாம் பணியாற்றுகிற இடத்திற்காக நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு வெளியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். மாணவர்களுக்காக நீங்க பொது வெளியை நீங்க அறிமுகப்படுத்துங்க, அவங்க போய் அவங்களுடைய வெளியை தேடிப்பாங்க. ஆனா ஒரு ஆசிரியரோட பணி அப்படிங்கிறது தனக்கான தேடல் என்ன இருக்கு அப்படிங்கறதே இல்லாத போயிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது எனக்கு. நல்லா என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு. ஐயா மாதிரியெல்லாம் என்னால ஒரு நல்ல ஆசிரியரா இருந்துட முடியுமா, பல இப்படி சிறந்த கவிஞர்களை உருவாக்குற ஆசிரியரா இருந்துட முடியுமா அப்படின்னு எனக்கு வியப்பாக இருக்குது. இந்த டிராவல் இவங்க பண்ணிருக்கிற அந்த டிராவல் அப்படிங்கிறது, அவருடைய வாழ்வியலை நோக்கி பண்ணிருக்கிற டிராவல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரைட் அப் இடையில இது உருவாகி இருக்கணும். கண்டிப்பா தொடர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் அந்த அந்த லிங்க் கிரியேட் பண்ணிருக்கிறது தான் இன்னும் நிறைய புது விஷயங்களை நம்ம ஐயா குறித்து தெரிஞ்சுக்கணும், கவிக்கோ அவர்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டி இருக்கிறது. மிகச்சிறப்பாக இயக்கி இருக்கிறது. அதை ரொம்ப அழகாக ஒரு அந்த பசில் மாதிரி கோத்திருக்கிறாங்க. அடுத்தது என்ன வரும் அப்படின்ற ஒரு சிந்தனையை எழுப்புற மாதிரி. ஐயா அவர்கள் தான் எழுத நினைத்த அந்த ஒரு தொகுப்பை முழுமையாக முடிக்க முடியாது போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த சோகத்தை பரப்பும் அந்த இசை வரும்போதுதான் அவ்வளவு ஒரு நிதானமான நொடியா இந்த திரைப்படத்துல இசையும் அவ்வளோ அழகா டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்மளால ஃபீல் பண்ண வைக்க முடியுது. ரொம்ப அழகான ஒரு குட் ஃபீல், ஒரு மிகச்சிறந்த கவிதையை வாசிச்சுட்டு அழகா நிம்மதியா தூங்கி எந்திரிச்ச ஒரு ஃபீல் கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை வழங்கிய கவிதை உருவாக்கும் வாழும் கவிக்கோவாக நம்முடைய ஐயா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இருக்கிற இந்த மேடையிலே நானும் என்னுடைய சின்ன சிந்தனையை பதிவு செய்ததிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழிலன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுபா அவர்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி குறிப்பிட்ட நேரத்துல செய்திகளை சொல்லியிருக்காங்க. ஐயாவுடைய கவிதையோடு தொடங்கி அந்த கவிதை ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிற செய்தி, தாஜினூர் ஐயாவுடைய இசை, உண்மையிலேயே ஆவணப்படங்கள்ல ஒரு சின்ன போர் அடிச்சிடும், பார்த்துக்கிட்டே இருப்போம், ஒரு சின்ன சலிப்பு திட்டம் கூறியது குரலாக இருக்கும். ஆனால் 1 மணி நேரம் போனதே தெரியல. அவ்வளோ அருமையாக இந்த படம் இந்த 4-5 பேரோடு கொண்ட குழுவால் மிக அருமையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இந்த குழுவுக்கு நமது அன்பினை தெரிவித்து இப்பொழுது நமது அன்பிற்குரிய கலைமாமணி ஏர்வாடியா அவர்களுடைய கருத்துரையாக
இடம்பெறுகிறது. தேசிய நல்லாசிரியர் மதியழகன் சொன்னதை போல இந்த ஆவணப்படத்திலே நான் பார்த்திருப்பதை போல கவிக்கோன் மீது பேரன்பு கொண்டவர். கவிக்கோ மட்டுமல்ல, தனது வாழ்காலத்தில் இருக்கிற மூத்த கவிஞர்களிலிருந்து இளைய கவிஞர்கள் வரையில் எந்த வேறுபாடும் இல்லாமல் பழகக்கூடியவர். அவருடைய பிறந்த நாளாகிய மே 18 எவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்பட்டு புதிய படைப்பாளிகள் ஊக்குவிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதில் அரங்கத்தில் இருக்கிற அனைவரும் அறிவோம். தமிழக அரசுடைய கலைமாமணி விருதினையும் பாவேந்தர் விருதினையும் ஒரு சேர பெற்றிருக்கிற பெருமைக்குரிய கலைமாமணி ஏர்வாடியார் அவர்களுடைய உரை இப்பொழுது. வரும்போது கூட எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் இல்லை என்று நாம் நினைக்கிறோம், அவர் நம்மோடு தான் இருக்கிறார் என்ற வகையில் ஒரு அற்புதமான ஆவணப்படத்தை திரையிட்டிருக்கிறோம். ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், ஐயா முஸ்தபா அவர்கள் நம்மோடு அமர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது கவிக்கோ அவர்களுக்கு நாம் கொடுக்கிற ஒரு பெரிய மரியாதையாக நான் சொல்கிறேன். கவிதை உறவு அமைப்பு தொடர்பாக ஐயா அவர்களோடு நான் நிறைய பேசியிருக்கேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சார் வந்து கவிராத்திரி என்று ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்தார். சன் தொலைக்காட்சியில் புதிய கவிஞர்களை எல்லாம் அழைத்து ஒரு தலைப்பு தந்து அதற்கு கவிதை எழுத வேண்டும் என்று சொல்வார். ஒரு முறை பெட்டி என்கிற தலைப்பை தந்தார். பெட்டி என்றால் ரயில் பெட்டி இருக்கிறது, தீப்பெட்டி இருக்கிறது, இப்படி பெட்டிகளில் எத்தனை வகை இருக்கிறதோ அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு தரப்படுகிற பெட்டியும் இருக்கிறது. இப்படி இந்த பெட்டிகளை வைத்து கவிதை எழுதுங்கள் என்று சில கவிஞர்களை கூப்பிட்டார். அப்போது நான் அவரிடம் தயங்கி சொன்னேன், நீங்கள் கவிராத்திரி என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் கவிதை உறவு நடத்தி கொண்டிருக்கிறோம், கவிதை இரவு என்று நாங்கள் நடத்தலாமா என்ற போது அதை பற்றி ஒன்றுமே கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் என்று சொன்னார். அந்த அளவுக்கு புதியவர்களை வரவேற்பது, வாழ்த்துவது, அவர்களுக்கு உற்சாகம் அளித்து வருவதில் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு நிகர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான். நான் கூட அவருடைய ரசிகனாகத்தான் அவருக்கு அறிமுகமானேன் தவிர இன்னொரு கவிஞராக என்னை ஒருபோதும் அவர் முன்னால் நினைத்ததே கிடையாது. ஆனாலும் கூட அவர் நம்முடைய கவிதைகளை எல்லாம் படித்து நினைவு வச்சிருந்து பாராட்டுகிற போது அவரும் எல்லாரையும் பின்தொடர்கிறார் என்று நமக்கு தெரியும். நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதுண்டு, ஒரு கவிஞன் மனிதனாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்வதுண்டு. கவிஞனாக மட்டுமே இருப்பேன் என்று அடம் பிடிக்கக்கூடாது. அந்த வகையில் பார்க்கிற போது கவியரசர் கண்ணதாசன் அவர்களும் சரி, தமிழன் மனையா அவர்களும் சரி, வாலி அவர்களும் சரி, இன்றைக்கு இளைஞர்களுக்கெல்லாம் நட்சத்திரமாக நம்பிக்கை நட்சத்திரமாக வழங்கிய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எல்லாருக்கும் ரசிகராக இருப்பார், எல்லாரையும் வாழ்த்துவார். அவரோடு இருந்த நட்பு என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பேராக கருதுகிறோம். இந்த படம் வந்து மிக அற்புதமான ஒரு படம். சிவா அவர்கள் சொன்னதைப் போலவும் தமிழியல் ஐயா அவர்கள் சொன்னதைப் போலவும் ஒரு நுட்பமாக, பொதுவாக ஒரு ஆவணப்படம் என்று வருகிற போது ஒரு 5-10 நிமிடங்கள் பார்க்கலாம், சலித்து போய்விடும். இப்போது கூட நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய செய்திகள் வருகின்றன. ஒரு 5 நிமிடம் அல்லது 3 நிமிடம் தான் அவர்கள் சொல்வார்கள். ஆனால் அதை ஒரு சில செகண்ட்ஸு, சில நொடிகளில் அதன் மீது நமக்கு ஒரு அலுப்பு ஏற்பட்டுவிடும். ஆனால் இந்த படம் 1 மணி நேரம் போயிருக்கிறது, அலுப்பே தட்டாமல் மிக சிறப்பாக. நண்பர்கள் குறிப்பிட்டது போல நண்பர் தாஜ் நூர் அவர்களுடைய அந்த இசை வந்து ரொம்ப ரொம்ப மென்மையான ஒரு அற்புதமான ஒரு இசை, எல்லா வகையிலும் சுவாரஸ்யமாக இருந்தது. ஐயா பிருந்தா சாரதி அவர்கள் மிகச்சிறந்த கவிஞராக மட்டுமல்ல, மிகச்சிறந்த இயக்குனராகவும், மிகச்சிறந்த அவருக்கு எடிட்டிங்கும் நிறைய தெரியுது. இங்கே ஐயா அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது கவிதை ஒரு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததிலும் உங்களை அழைத்ததிலும் மிகுந்த பெருமை அடைகிறது. அந்த மூத்த கவிஞர்களை நாம் மதிக்க வேண்டும், அவர்களை எப்போதும் தொழ வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அவரே வாலி அவர்கள் ஒன்றை சொல்வார்கள், ஒரு நல்ல கவிஞராக நீங்கள் உருப்பட வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் நல்ல ரசிகனாக வேண்டும் என்று சொல்வார். யாரெல்லாம் கவிதைகளை ரசிக்கிறார்களோ, கவிஞர்களை ரசிக்கிறார்களோ அவர்களும் ஒரு கவிஞராக மாற முடியும் என்று சொன்ன கருத்து எனக்கு நினைவு பெறுகிறது. அந்த வகையில் மிகச்சிறந்த மனிதராக கவிதை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவர் எழுதியிருக்கிறார். ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவர் வாழ்ந்திருக்கிறார் என்ற போது கவிதையாகவும் கவிஞனாகவும் வாழ்ந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சார் அவர்களுக்கு அவருடைய பெயரை தாங்கி இருக்கிற இந்த அற்புத அரங்கத்தில் நிகழ்ச்சி நடப்பது எனக்கு பெருமை. இதில் வந்து என்னுடைய அன்பு நண்பர், நான் பெரிதும் மதிக்கிற மதியழகன் அவர்கள், அதே போல் ஐயா தமிழ் ஈழன் அவர்கள், இவர்களெல்லாம் கவிதை உறவுக்கு என்று கை கொடுத்து தாங்கி கொண்டிருக்கிற அன்பு நெஞ்சங்கள், அவர்களும் இதில் மிகுந்த ஈடுபாட்டோடு இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த அகத்தினுடைய உரிமையாளர், அன்பிற்குரிய சகோதரர், அண்ணன் என்று கூட நான் சொல்வேன், எல்லார் மீது ரொம்ப அன்பாக இருப்பேன். முஸ்தபா ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக முன்னிலை வைக்கிற அன்பு சகோதரர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள் மிகச்சிறந்த கவிஞர், எழுத்தாளர், தொழிலதிபர்,
ஒரு கல்வியாளர், எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய அன்பான ஒரு நண்பர். இன்றைக்கு ஒரு சோகம் அவர்களுடைய இல்லத்தில் சில நாட்களுக்கு முன்னது. நாம் எல்லோரும் மரியாதை செலுத்தின தயார் அந்த நிலை இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நேரடியாக இங்கே வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எங்களை அழைத்தும் வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியறிதலையும் பாராட்டியும் தெரிவிக்கிறேன். சுபா வந்து அற்புதமான பேச்சு, மிக சிறந்த பெண்மணி. அதாவது ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆளுமை திறன் அவரிடம் இருக்கிறது. அவரை அழைத்தல் மகிழ்ச்சி. இதில் பெரிய சினிமா முதல் இன்விடேஷனில் முனைவர் பட்டம் போட்டது கவிதை உருவ நிகழ்ச்சி மட்டும்தான். ஒரு ராசியான தொடக்கம். அதுபோல வரவேற்புரையில் என்னுடைய அன்பு சகோதரர் மதியழகன் அவர்கள் நல்ல கவிதைகளை 2 கவிதைகளை மேற்கோள் காட்டி அதோடு என் கவிதைகளை எப்படி ஒப்பிட்டு போகிறது என்று கவிக்கோவுக்கு மட்டுமல்ல எனக்கு ஒரு முறையை தந்திருக்கிறார்கள். மேடைக்கு முன்னால் இருக்கிற பெருமக்கள் அத்துறை பேரையும் சொல்ல வேண்டும். இங்கே வந்து காவிரி மைந்தன் வந்திருக்கிறார், சுந்தரகேசி அவர்கள் வந்திருக்கிறார்கள். சுந்தரகேசிலாம் என்னோடு பயணிக்கிற ஒரு அற்புதமான கவிஞர், வங்கி வாழ்க்கையிலும் சரி இப்போதும் சரி. அதே போல் தவசீலன் மிக சிறந்த ஒரு கவிஞர், அற்புதமான ஒரு மனிதர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார். அதே மாதிரி முனைவர் பாஸ்கரன் அவர்கள், இப்படி நண்பர்கள் எல்லோரும் இங்கே, அது முத்துக்குமார் சாமி அவர்கள், பாளை மாணிக்கம், இப்படி ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் எனக்கு விளைவு இருக்கிறது. இருந்தாலும் நிகழ்ச்சியை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியறிதலை புறப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்பொழுதும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறவர்கள் அந்த நிகழ்ச்சியை ஆக்கிரமித்துக் கொள்வதை நாம் பார்ப்போம். ஆனால் தலைவனுடைய ஏற்பாடியார் அதிலும் முழுமையாக வேறுபட்டவர். தனது பெயரை இந்த அழைப்பிதழில் எந்த தனித்துவத்தோடும் குறிக்க வேண்டாம் என்று சொல்லி கருத்துரையாளர்கள் பெயரில் எனது பெயர் மு. முருகேஷ் பெயர், சுபா அருணாச்சலம், இயக்குனர் பிருந்தாசாந்தி பெயர்கள் குறித்த பிறகு கடைசியாகத்தான் தனது பெயரை குறிக்க வேண்டும் எனக்கு கட்டளையிட்டு அந்த அழைப்பிதழை தயார் செய்தார். அந்த மேன்மை ஒரு சிலருக்கு தான் பணியுமாம் என்று பெருமை என்பார்கள். அதுபோல ஐயா அவர்கள் இந்த ஆவணப்படத்தையும் இந்த நிகழ்ச்சியையும் இந்த ஆவணப்படத்திற்கு ஒத்துழைத்திருக்கிற ஆளுமைகளையும் வாழ்த்தியிருக்கிறார்கள். அவருக்கு நமது கைத்தட்டங்களால் நன்றியை சொல்லுவோம். பொதுவாக பார்வையாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்துல் ரஹ்மான் எழுதியதாக இணையத்திலே இந்த முதல் கவிதை என்பது குறிக்கப்பட்டிருக்கிறது. எழிலன்னை ஆட்சியடா அது எங்கெங்கும் காணுதடா, பொழிலெங்கும் பாடுகிறாள் புது பூக்களில் புன்னகைத்தாள், மாலை மதியத்திலும் அந்தி மந்தார வானத்திலும் சோலையும் தென்றலிலும் சுக சோபனம் கூறுகிறாள், மலைகளின் மோனத்திலே அந்த வானவில் வண்ணத்திலே அலைகளின் பாடலிலே அவர் அருள் பொங்கி வழியுதடா என்று எழுதிய கவிதையை தொடக்க நிலை கவிதையாக குறித்திருக்கிறார்கள். மலைகள் மௌனம் காக்கின்றன, அசையாமல் இருக்கிற நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் என்பார் திருவள்ளுவர். அதுபோலவே இந்த படத்தை தயாரித்திருக்கிற அன்பிற்குரிய சிங்கப்பூர் முஸ்தபா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நான் எதுவும் பேசப் போவதில்லை, அந்த அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பார்வையாளர்களுக்கு மகிழ்ச்சியாக சொல்லிக் கொள்கிறோம். ஆவணப்படத்திலே பேசியிருக்கிறார். அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களும் நேரம் கருதியும் தனது உடல்நிலை கருதியும் தனது வாழ்த்துறையை தனிப்பட்ட முறையில் தெரிவித்திருக்கிறார் என்பதை சொல்லி, இப்பொழுது இந்த ஆவணப்படத்திலே இயங்கி இருக்கிற 4 ஆளுமைகள் இங்கே இருக்கிறார்கள். சிங்கப்பூர் மஸ்தமாவை தவிர்த்து 3 பேர் மேடையில் இருக்கிறார்கள். அவர்கள் சில நிமிடங்கள் நம்மிடத்திலே ஏற்புரை வழங்க இருக்கிறார்கள். அன்பிற்குரிய ஒளிப்பதிவாளர் சிஜே ராஜ்குமார் அவர்கள், அவர் இயக்க இருக்கிற படங்களை பார்க்கிற போது பனித்துளி, பெருமான், பால்பென், சட்டம் ஒரு இருட்டரை போன்ற ஒளிப்பதிவாளராக இருந்திருக்கிறார். மட்டுமல்லாமல் ஏன் இவர் அப்துல் ரஹ்மான் படத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறார் என்றால், நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறார். அது நம்ம அசையும் படம் பிக்சல் என்ற 2 நூல்களையும் எழுதியிருக்கிற நூலாசிரியர். இந்த படத்துக்கு மிக அருமையான படத்தொகுப்பு, அதுவும் கடல் அலைகளிலே நடந்து செல்கிற பாதைகள், அது ரிவர்ஸ் ஷாட்ல மீண்டும் அந்த பாதைச்சுவடுகள் படிந்திருக்கிற இடங்கள் என்று எல்லா இடங்களையும் ஒரு அபய் நடராஜனை காட்டுகிற போது அந்த ஃப்ரேமை ஃபில் பண்ணணும்னா அபய் நடராஜன் வாங்கியிருக்கிற விருதையும் அதையும், மனுஷபுத்திரனுடைய மேதைக்கு மேலே அப்துல் ரஹ்மானுடைய பெரிய கவிதை தொகுப்பு என்ற அந்த ஃப்ரேமெல்லாம் அவர் ஃபில்லப் பண்ணி மிகுந்த ஈடுபாட்டோடு வைத்திருக்கிற செய்திக்காக கைத்தட்டல்களோடு அவர் ஏற்புரை அங்குகிறார். மாலை வணக்கம். முதல்ல நான் நன்றி சொல்வது தயாரிப்பாளர் சிங்கப்பூர் முஸ்தபா அவர்களுக்கு தான். அவர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு படைப்பை உருவாக்க முடியாது. எனக்கு பிருந்தாசாரதி அவர்களோடு பயணித்த இந்த ஒரு ஆண்டு மிக முக்கியமான, வாழ்வில் முக்கியமான தருணமாக நான் கருதுகிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு இயல்பான மனிதர். இந்த டாக்குமெண்ட்ரி ஈடுபாடோட
அவர் வந்து இது வந்து எடுக்கணும்னு விரும்பினார். அது வந்து இது வந்து எப்படின்னா, வழக்கமாக வந்து அவர் முதல்ல எடுத்தவர் பேசினதே என்னென்னா, பொதுவாக டாக்குமெண்ட்ரி எடுத்தாலே கொஞ்ச நேரத்துலேயே நம்மளே தூங்கிடுவோம். அதனால் வந்து இது வந்து ரொம்ப உயிர்ப்பாக இருக்கும்னு, அதற்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது தான் அவருடைய இதை. அவருக்கு பல திட்டங்கள் இருந்தது. ஒரு ஒளிப்பதிவாளராக ஒரு குழுவாக நான் மட்டும் இல்லாமல் என்னோட பயின்ற மாணவர்களும் சேர்ந்து தான் இந்த ஆவணப்படத்தை வந்து ஒளிப்பதிவு செஞ்சோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணுக்காக ஆரம்பத்திலேயே நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு கேரக்டர் லெஃப்டில் இருந்ததுன்னா அடுத்த ஃப்ரேமில் வந்து ரைட்டில் தான் வரணும் அப்படின்னு நாங்கள் வந்து இதில் முதலே முடிவு பண்ணோம். அதே மாதிரி ஒலி அமைப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா பல மாறுதல்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு, பேக்ரவுண்ட்லேயும் அதே மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றது வந்து, அதே மாதிரி வந்து நிறத்தன்மையிலையும் இது வந்து ஒரு ஒரு வகையை ஒரு பயணம் மாதிரி வரணும் அப்படின்னு வந்து நாங்கள் வந்து முடிவு செஞ்சோம். இது வந்து என்னென்னா, நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக பொறுமையாக அமைதியாகவே இந்த படைப்பை வந்து உருவாக்கணும். இந்த படைப்பு உருவாக்குனதுக்கப்புறம் பட தொகுப்பாளரும் இசையமைப்பாளர் தாஜ்னூர் அவர்கள் வந்து பன்மடங்கு இதனுடைய தன்மையை வந்து உயர்த்தி கொடுத்துருக்கிறார். அவருக்கு இந்த மேடையை நான் நன்றி சொல்லுவேன். இப்போ வந்து நான் வந்து கவிக்கோ 2ஆம் பாகத்துக்காக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த வாய்ப்புக்காக நன்றி. மிக சுருக்கமாக மிக குறைந்த நேரத்தில் மிக அருமையான ஏற்புரை வழங்கியிருக்கிற ஐயா அவர்கள் ஒளிப்பதிவு துறையிலே அப்துல் ரஹ்மான் அவர்களை ஆவணப்படுத்தியிருக்கிற அந்த வகையில் அவர் நம்பி அந்த இயற்கை ஆற்றல் உங்களை பெரிய இடத்திற்கு கொண்டு வரும் என்று இந்த அரங்கம் அதிர எங்களது வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொள்வோம். தேவகாலத்தில் அவர் பதிவு செய்திருக்கிற மாதிரி எல்லா இடங்களிலேயும் இயற்கையினுடைய இறையாற்றல் இருந்து கொண்டே இருக்கிறது. அது மனிதர்களுக்கான எதிர்வினைகளை தந்து கொண்டே இருக்கிறது. அப்படி உங்களுக்கும் பெருவெற்றி கிடைக்கும். அடுத்ததாக இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் தமிழ் மொழியை புரிந்து இசையமைப்பதிலேயும் தமிழ் மொழியினுடைய தன்மைகளை புரிந்து இசையமைப்பதிலேயும் தாஜ்னூர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற சாதனைகள் மிக முக்கியமானது. அது தன்னுடைய படத்திற்கு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 திணைகளிலேயும் இருக்கிற இசை வடிவங்களை எடுத்து வர வேண்டும் என்ற ஈடுபாட்டோடு செய்திருக்கிற ஒரு ஆளுமை நமது அப்துல் ரஹ்மான் படத்திற்கு ஆவணப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் என்பது பெருமை. நாம் ஆவணப்படத்திலேயே பார்த்ததை போல திரைப்படங்களுக்கு பாடல் எழுதுகிற பணியை அப்துல் ரஹ்மான் அவர்கள் தவிர்த்து விட்டார். அம்மி கொத்துவதற்கு சிற்பி எதற்கு என்று. ஆனால் அவர் வாழ்காலத்தில் அவருடைய பிறந்தநாள் விழாவின் போது அவரது பாடல்களை மகரந்த மழை என்ற பெயரில் இசை தொகுப்பாக வெளியிட்ட பெருமை தாஜ்னூர் அவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட இசையமைப்பாளர்கள் தனது ஏற்புரை வழங்க வருகிறார். எல்லோருக்கும் வணக்கம். முஸ்தபா சாருக்கு தான் இந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணதுக்கு. 2வது, இயக்குனர் வந்து இந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த படத்தை இப்படி பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் தான் மியூசிக் பண்ணணுன்னாரு. அப்போ இருந்தே இதோட என்னென்ன பண்ணணுன்றது நிறைய தோணிட்டு இருந்தது. மிக முக்கியமாக இந்த படத்தில் எல்லா விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் இயக்குனர் மட்டும்தான். எனக்கு அவ்வளோ விஷயங்களை ஒவ்வொன்றா ரசித்து சொல்லிக்கிட்டே இருந்தார். எல்லா விஷயத்தையுமே இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமான்னு. அதற்கு மேல் நம்ம சொல்கிற விஷயத்த வந்து அவர் எடுத்து பண்ணார். அதுதான். இப்போ வேற யாராவது இருந்தாங்கன்னா இது இருக்கட்டும், நான் சொல்கிறது இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவர் நம்ம சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக எடுத்து உள்ள பண்ணார். அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து மிக முக்கியமாக மியூசிக் பண்ணன்றது ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி இந்த முதல்ல இந்த படத்துக்கு சவுண்ட் டிசைனிங் அப்படின்ற ஒரு இது நான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கேட்கக்கூடிய இந்த இது கேட்டீங்க, இவ்வளோ தெளிவாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா மியூசிக்கும் சரி, எஃபெக்ட்ஸ் அண்டு இன்னும் அது ஒரு பல இது இருக்குது, பல லேயர்ஸ் இருக்குது. மியூசிக், எஃபெக்ட்ஸ், அப்புறம் இந்த மிக்சிங், இந்த இது எல்லாமே நானே பண்ணேன் இந்த இதுக்காக. கவிஞர் அப்துல் கவிக்கவா, அதனால இது நானே பண்ணணும்னு நினச்சி இது பண்ணேன். அதற்கு இயக்குனர் தான் அதுக்கு வாய்ப்பளித்தார். ஸோ மகிழ்ச்சி. ரொம்ப உங்களை சந்திப்பேன். தாஜ்னூர் அவர்கள் அவரே சொன்ன மாதிரி எல்லோரும் நேரம் கருதி மிக சரியாக 8 கலைமாமணி ஏர்வாடியார் அவர்கள் ஒரு தலைமை ஆசிரியர் போல் இருப்பதால் 8:30க்கு விடப்பட வேண்டிய வகுப்பு இன்னைக்கு 8:25க்கு விடப்பட்டு விடுவது. ஆமாம், தாஜ்னூர் அவர்கள் வந்து இன்றைக்கு முகநூலின் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறார். மிக அண்மையில் இயற்கை அடைந்த டாடா அவர்கள் ஒன்றை சொல்லுவார்,
மிக புதிய தொழில்நுட்ப வளர்ச்சிகளை யார் கைக்கொள்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார்கள். இந்த நம்முடைய இசையமைப்பாளர் தாஜ்னூர் அவர்கள் 2 நாள் முன்னாடி முகநூலில் இந்த செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படுகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இசைத்துறையிலையும் மற்றவர்களையும் என்ன தாக்கங்களை ஏற்படுத்த போகிறது என்பதை குறித்த தொடர் உரைகளை தரப்போகிறேன் என்று நேற்று இந்த வாரத்திலே தொடங்கி இருக்கிறார். அதற்காக நமது கைத்தட்டங்கள் வாழ்த்துக்களை நாம் தெரிவிக்கிறோம். புதிய தொழில்நுட்பங்களை கைக்கொள்கிற யாரும் அதில் வெற்றி அடைகிறார்கள். அப்படித்தான் இதிலேயும் அந்த தொழில்நுட்பங்களை பின்பற்றி இருக்கிறேன் என்பதை சொல்லியிருக்கிறவர் இன்னும் பல உயரங்களை தொட வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவாக கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய பயிலரங்குகளில், அவர் நடத்துகிற பயிலரங்குகளில், அவர் வீடுகளில் நடத்துகிற தனிப்பட்ட நிகழ்ச்சிகளில் நமது நிழற்படங்கள் எல்லாம் பார்த்தோம். நம்ம தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறவர். அது மட்டுமல்லாமல் அவரது இயற்கை அடைந்த பிறகு கூட அவரது பெயரால் நடத்தப்படுகிற இந்த ஹைகோ போட்டிகள், இந்த ஆண்டுக்கான அறிவிப்பு கூட இப்போ வந்திருக்கிறது. இங்கே இருக்கிற படைப்பாளிகள், அந்த இணையத்தை பார்க்கிற படைப்பாளிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டுக்கான அறிவிப்பு கூட இப்போது வந்திருக்கிறது. பரிசு தொகை எல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. அப்படி கவிக்கோ அப்துல் ரஹ்மானை வாழ்கிற காலத்தில் மட்டுமல்லாமல் அவருடைய மறைவுக்கு பின்னும் அவரது கவிதைகளை ஒரு ஆவணப்படத்தில் வேறொரு கவிதை குரலிலே ஒலிக்கிற போது நாம் அந்த ஆவணப்படத்தை நிறுத்தி பார்த்தால் இன்னும் பல கவிதைகளை இடையிடையே நாம் படித்து விட முடியும் என்கிற அளவுக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறார். இது மிகப்பெரிய ஆவணம். அது என்னவென்றால் எல்லோருக்கும் படிக்கிற, அதுவும் இந்திய ஆட்சி பணிக்கு தமிழ் நடத்தி கொண்டிருக்கிற எனக்கு தெரியும், இது எங்கள் பிள்ளைகளுக்கு பயன்படுகிற ஆவணம். அதில் 30லிருந்து 59 வரையில் நமக்கு மணிக்கொடி காலமும், 59லிருந்து 71 வரையிலே எழுத்து காலமும், அதற்கு பிறகு வானம்பாடி காலமும் இருந்தது என்பதும், வானம்பாடிக்கு நிகராக கசரதபர காலம் இருந்தது என்பதும், இருண்மைகளையும் குறியீடுகளையும் தமிழ் இலக்கிய பரப்பிலே தனது முதல் நூலிலேயே கொண்டு வந்து சேர்த்த பெருமைக்குரியவர் அப்துல் ரஹ்மான் என்பதையும், மிகச் சரியாக அவரோடு பழகிய ஆளுமைகளாக இருக்கிற சிற்பியாக இருந்தாலும், மூமேத்தாவாக இருந்தாலும், வைரமுத்துவாக இருந்தாலும், ஃபர்வின் சுல்தானாவாக இருந்தாலும், மிகச் சரியான ஆளுமைகளை தேடி பிடித்து ஆவணப்படுத்தி இருக்கிற நமது பெருமைக்குரிய இந்த ஆவணப்படத்தை இயக்கி இருக்கிற இயக்குனர் பிருந்தா சாரதி அவருடைய ஏற்புரை நமது கைத்தட்டங்களோடு அன்பு பாராட்டுகிறார். அனைவருக்கும் வணக்கம். கவிக்கோ அவர்களுக்கு ஒரு ஆவணப்படம் எடுக்க வேண்டும் என்று இந்த கவிக்கோ மன்றத்தினுடைய உரிமையாளர், கவிக்கோவின் மீது மிகுந்த அன்பு படைத்த சிங்கப்பூர் முஸ்தபா அவர்கள் சென்ற ஆண்டு 2023 டிசம்பர்ல சொன்னாங்க. எனக்கும் கவிக்கோ கவிதைகள் மேல ரொம்ப ஆர்வம் இருக்கு. கவிக்கோவினுடைய மாணவன் நான் என்று என்னை நினைத்துக் கொள்வேன். நான் கவிதை நுட்பங்களை கவிக்கோ கவிதை புத்தகங்களை படித்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். கவிக்கோவோடு நேரடியாக பழகுகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று நான் நினைத்ததே இல்லை. அது அப்படி ஒரு வாய்ப்பு அவருடைய இறுதி காலத்தில் 3 ஆண்டுகள் அவரோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான், லிங்குசாமி, கவிஞர் அறிவுமதி, ஜெயபாஸ்கர் போன்ற நண்பர்கள்லாம் அவரை நேரடியாக சந்தித்து உரையாடுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல அவரோட பழகுகிற வாய்ப்பும் எனக்கு இருந்தது. அவருடைய கவிதைகள் மீது எனக்கு நீண்ட காலமாக ஒரு ஈடுபாடு இருந்தது. அதனால் சிங்கப்பூர் முஸ்தபா அவர்கள் இப்படி ஒரு ஆவணப்படத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே எனக்கு கருப்பு திட்ட கூலியா என்ற நிலை தான். இதை எடுப்பதற்கு ரொம்ப ஆர்வத்தோடு நான் வந்தேன். அவர் கொடுத்த ஒத்துழைப்பு, அவர் கொடுத்த தகவல்கள், இது எல்லாமே இந்த ஆவணப்படம் உருவாவதற்கு கொஞ்சம் கொஞ்சமா அவர் கைட் பண்ணிட்டே இருப்பாரு. அது எல்லாமே எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பா இருந்தது. இந்த ஆவணப்படத்துக்கு ஒரு ஆவணப்படம் சினிமா படம் மாதிரிலாம் அல்ல, பெரிய சம்பளம்லாம் கிடைக்காது. ஆவணப்படம் என்பது ஒரு சிறிய அளவில் எடுக்கக்கூடிய ஒரு 4-5 பேருக்கு ஒரு குழுவாக இருந்து செய்ய வேண்டிய வேலை. அதற்கு ஆனால் தொழில்நுட்பம் நல்ல கலைஞர்களுக்கு வேணும். ஆனால் இவ்வளவு குறைவான தொகையை தான் நாங்கள் செலவு பண்ண போறோம் அப்படின்னோட சம்பளத்தை பொருட்படுத்தாமல் என்னோடு பணியாற்றினார் சிஜே ராஜ்குமார். மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். தமிழில் ஒளிப்பதிவு சம்பந்தமான புத்தகங்களே கிடையாது. அவற்றை எழுதிய ஒரு 9 புத்தகங்கள், 2 தான் கூகுள்ல வந்திருக்கு. 9 புத்தகம் எழுதிட்டார். அவர் இந்த படத்துக்கு மிகுந்த ஈடுபாட்டோடு வந்தார். அதே போல தாஜ்னூர் இதே போல தாஜ்னூர் ஏற்கனவே கவிக்கோவோடு என்னோட நல்ல நெடுங்காலமாக பழகியவர். அவர் கவிக்கோவனுடைய கவிதைகளை பாடல்களாக இசையமைத்தவர். அவர்கிட்ட சொன்னா அவர் ரெக்கார்டிங் தியேட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் சார்ஜ் கொடுத்தா போதும், மற்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. அப்படி அவர் சுபா குறிப்பிட்டதை போல, தமிழில் குறிப்பிட்டதை போல, ஏர்வாடி குறிப்பிட்டது இசை, எல்லாருமே குறிப்பிட்டது இசை. இந்த படத்தை 1 மணி நேரம் எப்படி ஆவணப்படத்தை வைக்கிறது? ஆவணப்படம்னா 15 நிமிஷம் தான். அதுவே வாரத்தில் போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொட்டாய் விட ஆரம்பிச்சிடும். ஆனா அது 1 மணி நேரம். அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது கவிக்கோவினுடைய வாழ்க்கை வரலாறு எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியாது. அவருடைய 15 வயதுல கவிதை எழுத ஆரம்பித்தவர்.
80 வயது முடிஞ்சிருச்சு. அவர் 65 வருடங்கள் இலக்கியத்தில் பயன்பட்டிருக்காரு. அதை வந்து நம்ம அவர் ஒவ்வொன்று தமிழ்ல பல புதிய கவிதை வடிவங்களை அறிமுகப்படுத்தியவர். ஹைக்கூ, கசல், சூஃபி கவிதைகள், அப்படி. அப்புறம் வந்து சர்ரியலிசம் கவிதை என்று அவருடைய முதல் புத்தகம். ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு கான்செப்டோட ஒர்க் பண்ணுவார். அப்ப புத்தகமே 63 புத்தகம் எழுதியிருக்காரு. அப்புறம் ஆய்வு, அவருடைய புது கவிதையில் குறியீடு என்பது ஆய்வு மிக புகழ் பெற்றது. அவர் செம்மொழி, எம்மொழி செம்மொழி என்பது வந்து செம்மொழி அந்தஸ்து தமிழுக்கு கிடைப்பதற்காக வந்து கலைஞர் போராடிய போது இவர் தொடர் கட்டுரைகள் எழுதுறார். செம்மொழி, தமிழ் ஏன் செம்மொழி என்பதை ஆதாரபூர்வமாக ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கிறார். அதற்கு பிறகு வந்து அவர் கம்பனில் அரசியல் கோட்பாடு என்று ஏவிஎம் அறக்கட்டளைக்காக கம்பனுடைய நூல்கள், கம்பனுடைய கம்பராமாயணம் முழுக்க படித்து கம்பனுடைய அரசியல் கோட்பாட்டை ஆய்வு செய்தவர். இப்படி நிறைய ஒன்றா நிறைய சொல்லலாம். அப்படி அவ்வளவு தகவல்களையும் இந்த ஆண்டு 2023 டிசம்பர் அவர் சொன்னாரு. 2024 முழுக்க எனக்கு நான் வேற எந்த வேலையும் செய்யவே இல்லை, கவிக்கோவினுடைய நூல்கள் முழுக்க படிக்கிறது. அவ்வளவு நூல்களையும் படித்து குறிப்பெடுத்துக் கொண்டு அவருடைய உறவினர்கள், அவருடைய நண்பர்கள், அவரோடு பணிபுரிந்தவர்கள், அவரால் பாதிக்கப்பட்டு கவிதை எழுத வந்தவர்கள், இப்படி எல்லோரையும் சந்தித்து பார்த்தா தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. ஏகப்பட்ட பேர். நான் அதில் வந்து கொஞ்சம் பேர் தான் சொல்லியிருக்கேன், 30 பேர் இதில் இருக்காங்க. இப்போ நம்ம எடுக்க வேண்டிய பேட்டி 100 பேர் இருக்கு. அவ்வளவு பேரும் வந்து நேரடியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க, நிறைய அவரால் மறைமுகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க இருக்காங்க. அவருடைய முன்னோடிகள் எப்படி இந்த அபய் நடராஜன் வந்து அவருக்கு வாத்தியார், அவரே இருக்கு. அவர் கடைசி மாணவராகி நானும் லிங்குசாமி பேர், அவர் வந்து லிங்குசாமி கூட வந்து அவரால் பாதிக்கப்பட்டு ஹைக்கூ எழுத வந்தவர். அந்த ஹைக்கூ எழுதுனதுனால தான் நான் சினிமா இலக்கியத்துக்கு வந்தேன், இலக்கியத்துக்கு வந்ததுனால தான் சினிமாவுக்கு வந்தேன்னு நினைக்கக்கூடியவர், கவிக்கோவை குருவாக நினைக்கக்கூடியவர், அறிவுமதி. இப்படி பல தரப்பட்டவர்களை நாம் எடுத்தோம். இதுல ஹைக்கூக்காக ஒவ்வொரு துறையிலும் ஒருத்தர் தான் எடுக்க முடிஞ்சது. முருகேஷ் வருத்தப்படக்கூடாது. ஹைக்கூக்காக நான் லிங்குசாமியை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா லிங்குசாமி தான் நான் வேலை செய்றேன். ஆகவே ஹைக்கூ கவிதைக்கு இவர் நீண்ட பணியாற்றி இருக்கிறார் என்றாலும் கூட அவருக்கு அடுத்த 2வது பாட்டு இருக்கு, கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு உண்டு. ஆகவே நிறைய பேரை பேட்டி எடுக்க வேண்டியதா போச்சு. அவ்வளவையும் தொகுத்து ஏறக்குறைய 6 மணி நேரம் 6.5 மணி நேரம் என்கிட்ட படம் இருக்கு. அவர்களே தொகுத்து 1 மணி நேரமாக அதை சுருக்கி பல நாட்கள் வந்து எதை வைக்கிறது எதை போடுறதுன்னு தெரியாம பல குழப்பங்களாம் ஈடுபட்டு அதை வந்து அழகாக தொகுப்பதற்கு படத்தொகுப்பாளர் நாடன் சூர்யா, கவிஞர் தமிழ்நாடனுடைய மகன், அவரை வந்து மிக குறைவான ஒரு ஊதியத்தில் வந்து ஒரு ஒர்க் பண்றேன்னு சொல்லி ஒர்க் பண்ணாங்க. இந்த விழாவை இப்படி கவிதை உறவுக்காக ஒரு நாள் எங்களுக்கு திரையிடுங்க அப்படின்னு சொல்லி கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள், கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேட்டார்கள். கவிதை உறவுக்காக இன்று திரையிடப்படுகிறது. அவர் தான் நல்லி குப்புசாமி அவர்களை இங்கே அழைத்தார். நல்லி வந்து அற்புதமாக தமிழ் மேடைகளில் பேசக்கூடியவர். அவர் பார்த்தா ஒரு வியாபாரி, ஒரு பார்த்தா நல்லி செல்ஸ் வச்சிருக்காருன்னு பார்த்தா ஒவ்வொரு மேடையிலையும் பார்ப்பேன். அவர் வந்து நல்ல குறிப்பு வைத்து கொண்டு அற்புதமாக பேசுவார். ஆகவே அவர் அழைத்தது ரொம்ப நன்றி. உங்கள் மூலமாக எங்களுக்கு அவரும் வந்து நாவலப்பட்ட சில கருத்துக்களை சொன்னார். நிறைய அமுதா பாலகிருஷ்ணன், மதியழகன், மேடையில் இருக்கிற தமிழியலன், அவர் அந்த இணைப்புரைக்காகவே அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். படத்தை வந்து அவ்வளோ அணுவா ரசிச்சிருக்காரு. ஷார்ட் பை ஷார்ட் எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்காரு. சுபா அருணாசலம் நல்ல அருமையாக பேசுறவங்க. அவங்களும் வந்து அவங்க குறிப்பிட்டதுக்காக என்னன்னா அந்த இசையில ரொம்ப நுட்பமான இடத்தை அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு முறையும் எனக்கு சிலிருக்கும். கவிக்கோ பாலைநிலா என்ற ஒரு கவிதை தொகுதியை எழுத தொடங்கினாரு. அது வந்து நபிகளாரை பற்றிய வாழ்க்கை வரலாறை பற்றி எழுத தொடங்கினாரு. அது வந்து பாதியிலே நின்று போச்சு. 4 அத்தியாயங்கள் எழுதி முடித்தோடனே அதை இந்த 4 அத்தியாயங்களையும் சிங்கப்பூர் முஸ்தபா அவர்கள் புத்தகமாக வெளியிட்டிருக்காரு. அதுல அந்த பாதி வெளியிட்டு அந்த வேலை நின்று போச்சு அப்படிங்கும் போது அற்புதமான ஒரு இசை போட்டிருக்காரு தாஜ்னூர். அது கேட்கிற போது அப்படியே சோகம் நம்ம எப்படி கவ்வும். அந்த புறா பறக்கிற ஷாட் அதில் போட்டிருக்கோம். அந்த இடத்துல வருகிற இசை வந்து அப்படி இருக்கும். அதை அவங்க குறிப்பிட்டு சொன்னதுக்கு நன்றி. அதே போல இந்த கவிக்கோ மன்றம் மட்டுமல்ல, கவிக்கோ பெயரில் ஒரு விருதை வந்து ஒரு அறக்கட்டளை வந்து இலங்கை பல்கலைக்கழகத்துல ஒரு நிறுவிருக்கார் சிங்கப்பூர் முஸ்தபா. கவிக்கோ பெயரில் அவருடைய குடியிருக்கிற வீடு இருக்கிற அந்த சாலை வந்து கவிக்கோ பெயர் வைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மனு கொடுத்து அதை பின்தொடர்ந்து அதுக்கான ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியாவில் கவிக்கோ ஒரு லேஅவுட்டுக்கு கவிக்கோவினுடைய பெயர் வைத்திருக்கிறார். இப்படி கவிக்கோவின் மீது முற்றிலுமாக இதயபூர்வமாக ஈடுபட்டவர். அவர் இல்லை என்றால் இந்த திரைப்படம் இல்லை. இவ்வளவு பேரும் இணைந்துதான் இந்த படம். நிறைய பேருக்கு நான் சொல்ல இணை இயக்குனர் சாமிராஜ் வந்திருக்காரு, ஒளிப்பதிவாளர் ரமேஷ்குமார், இவங்க எல்லாருக்கும் நன்றி. உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு
இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதற்காக மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி நண்பர்களே. நன்றி உரைக்காக நானே இன்னும் ஒரு நிமிடங்கள். கவிதை உறவினுடைய ஆண்டு விழா மே 18 அன்று நடைபெற இருக்கிறது தெரியும். அதற்கான மரபு கவிதைகள், புது கவிதைகள், குழந்தைகளுக்கான நூல்கள், தன்னம்பிக்கை நூல்கள், அறிவியல் நூல்கள், மெய்யியல் நூல்கள் என்று 10 நூல்கள் வரிசையிலே பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. எனவே 2024ஆம் ஆண்டில் நூல் வெளியிட்டிருக்கிற நண்பர்கள் அந்த நூல்களினுடைய 4 படிகளை கலைமாமணி ஏர்வாடியார் அவருடைய இல்லத்திற்கு கவிதை உறவு முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கவிதை உறவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். பிருந்தா சாரதி அவருடைய ஏற்புரையின் போது அப்துல் ரஹ்மான் அவர்கள் மீது அவர் வைத்திருக்கிற ஈடுபாடு, அதை ஆவணப்படுத்த வேண்டும் என்கிற ஓராண்டு கால முயற்சி, அவரோடு இணைந்து எங்கள் குழுவினர் என்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். ஒரு தலைமை பண்புக்குரிய செய்தி என்னவென்றால், எந்த வெற்றிகளும் தனி மனிதர்களுக்குரியதல்ல, அதை பகிர்ந்து கொள்ளுகிற திறன் இருக்கிறவர்கள் மேலும் மேலும் உயர்கிறார்கள். அந்த அடிப்படையில் பிருந்தா சாரதி அவர்கள் இன்னும் பற்பல படங்களை இயக்க வேண்டும், அவரது வாழ்க்கை தித்திக்குதே என்று இருக்க வேண்டும் என்று நாம் கைத்தட்டல்களால் வாழ்த்துக்களை சொல்ல. வரலாற்றை ஆவணப்படுத்துவதிலே தமிழர்கள் மிகச் சிறந்தவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். சில காலகட்டங்களிலே இயலாமலும் போயிருந்திருக்கிறது. சங்க காலத்தினுடைய தொடர்ச்சி 18 புறநானூற்றிலும் கிடைக்கிறது. ஆனால் கிபி 300 கிபி 600 வரையில் இருந்த 300 ஆண்டு கால மன்னர்களை பற்றிய ஒற்றை குறிப்புகள் கூட இலக்கியங்களிலே இல்லை, ஓலைச்சுவடிகளில் இல்லை, கல்வெட்டுகளில் இல்லை, எந்த இடத்திலையும் இல்லை, நாணயங்களிலும் இல்லை, திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று அப்துல் ரஹ்மான் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதுவும் சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகிற டிஜிட்டல் உலகத்தில் இணைய வழியில் ஆவணப்படுத்தப்பட்டிருப்பது என்பது இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு வருகிற தலைமுறைகளுக்கு அவரை பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள பயன்படும் என்பதை சொல்லி பிருந்தா சாரதி அவர்கள் அதை தொடர்ந்து 2ஆம் பகுதியை எடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். அதுவும் இன்னும் பெருவெற்றியோடு அமைய வேண்டும் என்று கைத்தட்டர்கள் வாழ்த்துக்களை சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவாக பிருந்தா சாரதி அவர்கள் ஏதோ ஒரு செய்தியை அறிவிக்க இருக்கிறார். இந்த ஆவணப்படம் வந்து மாதந்தோறும் வெவ்வேறு இடங்கள்ல, சென்னையிலும் சரி தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு இடங்கள்லையும் திரையிடப்பட இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 100, இந்த ஆண்டு வந்து 100 இடங்கள்ல இந்த ஆவணப்படம் திரையிடுவதற்கு திருச்சி, புதுக்கோட்டை 2 ஊர்ல நான் பொறுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இப்பதான் வந்து முருகேஷ் சொல்லியிருக்காரு. வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் வெளியிட போறாங்க. அடுத்தது பொள்ளாச்சி, மதுரை ஆகிய இந்த ஊர்கள் 6 ஊர்கள் வந்து இப்போதைக்கு நிறுவனமாயிருக்கு. 40 மாவட்ட தலைநகர்கள், 37 மாவட்ட தலைநகர்கள்லையும் இந்த நூலக மாவட்ட தலைமை நூலகம் இருக்கு இல்லையா, வட்டார நூலகம், அதுல வந்து திரையிடுவதற்கு மனுஷபுத்திரன் வந்து ஏற்பாடு செய்ததாக உறுதியளித்திருக்கிறார். அவர் தான் அந்த தலைவர். ஆகவே இந்த கவிக்கோவினுடைய புகழ், கவிக்கோ மறைந்தாலும் அது வந்து வெவ்வேறு இடங்களுக்கு இந்த ஆவணப்படம் மூலமாக செல்கிறது என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த விழாவுக்கு வந்து நான் அழைத்ததன் பேரில் அன்புடன் வந்திருக்கிற ஆடிட்டர் சுகுமார் அவர்கள் வந்திருக்கிறார், என்னுடைய நண்பர். வந்து இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லணும், நன்றி சொல்லும்போது நிறைய பேரை சொல்லாம விட்டுட்டேன், சாரி. அனைவருக்கும் நன்றி. இந்த ஆவணப்படம் 2ஆம் பகுதி வருகிறது என்று நாம் எதிர்பார்க்கிறோம் என்றாலும் கூட இந்த முதல் பகுதியை கிட்டத்தட்ட முழுமையாகவே இருக்கிறது. அவர் பிறந்த ஊர், அவர் தொடக்கத்தில் எழுதிய கவிதைகள், அவர் படித்த பள்ளி, அவருடைய தம்பிகள், அவருடைய மகள் என்று எல்லோரையும் அவர் ஆவணப்படுத்தியிருக்கிறார். எதுவும் விடுபட்டதாக தெரியவில்லை. கஜல் துறையிலேயும் ஐக்கு துறையிலேயும் அவர் சாதித்திருக்கிற சாதனைகள் என்று இந்த ஆவணப்படமே முழுமையாகத்தான் இருக்கிறது. 2வது பகுதி இன்னும் கூடுதலான செய்திகளை நமக்கு வழங்குவதாக வேண்டுமானால் அமையலாமை தவிர இந்த ஆவணப்படத்தில் எதுவும் விடுபட்டிருப்பதாக இலக்கிய நண்பர்களாகிய நாங்கள் உணரவில்லை என்பதை சொல்லி மீண்டும் பிருந்தா சாரதி தலைமையிலே இயங்கியிருக்கிற குழுவுக்கு நமது கைத்தட்டல் கவிதை உலகின் வாழ்த்துக்களை சொல்லி இந்த ஆவணப்படத்தின் மையமாக இருந்திருக்கிற சிங்கப்பூர் முஸ்தபா அவர்கள், பிருந்தா சாரதி அவர்கள், இசையமைப்பாளர் தாஜ்நூர் அவர்கள், ஒளிப்பதிவாளர் CJ ராஜ்குமார் உள்ளிட்ட குழுவினருக்கு கலைமாமணி ஏர்வாடி தலைமையிலான கவிதை உறவின் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். முதல் மொழி அமைப்பின் மூலமாக கூட மீண்டும் ஒரு முறை மிக விரைவில் இந்த படம் திரையிடப்பட இருக்கு. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता
பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி तरंगा दव शुभ नामे जागे दव शुभाशिष मागे गाहे दव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे நன்றி. இதுதான் ரொம்ப முக்கியம். பல உண்மைகள் தெரியாமையா போயிடுது. நிச்சயமா ஃபைனலாக எனக்கு கூட அனுப்புங்க சார். இந்த வீடியோ பண்ணிட்டு நான் அனுப்பி விடுங்க. நினைக்கோங்க அவங்க. நான் தான் எடுத்துட்டு இருக்கேன். விடுங்க. எடுத்துருக்கேன்.